ப்ரேயர் பண்ணிக்கலாங்க சார். உலகெல்லாம் நிறைந்த பரம்பொருளே, பிரபஞ்சமே மகா சக்தியே, எல்லா உயிரும் நீயே, எல்லா செல்வங்களும் நீயே, வாழ்வும் வளமும் உனது கொடைகள், அன்பும் அறனும் உனது அற்புத படைப்புகள், பசிக்கு உணவாவாய், பருகும் நீராவாய், சுவாசிக்கும் காற்றாவாய், சுகம் தரும் நல் விருந்தாவாய். பிரபஞ்சமே மகா சக்தியே, உன்னில் பிறந்து உன்னில் வளரும் எங்களை உன்னதமாக்கி அருள் புரிவாய். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த அக்குபஞ்சர்ல நம்ம எல்லா நோயும் குணப்படுத்த முடியுமா? ஏன் சில நோய்களை குணப்படுத்த முடியாம போகுது? அதுக்கு என்ன காரணம்? இந்த சிகிச்சையில நம்ம எதை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம சீக்கிரமா கியூர் பண்ண முடியும் அப்படிங்கிற சில விஷயங்களையும், எந்த விஷயம் நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும் சிகிச்சை கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதாவது எல்லா வியாதிகளுமே மனம் சம்பந்தப்பட்டதுதான் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா அந்த மனதை எப்படி நம்ம சரியா வச்சுக்கிறது, மனதுல இருக்கிற குணக்கேடுகளை எப்படி நம்ம சரி பண்றது, அத இந்த பிறவிலேயே நம்ம சரி பண்ண முடியுமா, இது எல்லாத்தையும் பத்தியும் நம்மளுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக ஹீலர் சுந்தரம் ஐயா அவர்களை நம்ம வெல்கம் பண்ணிக்கலாம். சார் வெல்கம் சார். வணக்கம்மா. கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார், கிளியரா இருக்குங்க சார். ஓகே. ஹீலர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுல நாம பொதுவா சிகிச்சை, அதாவது 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் படிச்சதுக்கு அப்புறம் ப்ராக்டிஸ்ல வரும்போது நம்ம மனசுக்குள்ள எழற ஒரு கேள்வி, என் மனசுல அப்போ எழுந்த கேள்விகள் தான் அது. இப்போ நிறைய ஹீலர்களை சந்திக்கும் போது அவங்களும் இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும்போது எனக்கு பதில் சொல்றேன். ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத. ஸோ அது நம்மளுடைய குழுவிலையும் உபயோகமாக இருக்கும்னு நினச்சி தான் நம்ம இந்த கலந்துரையாடல் மாதிரி வச்சுக்கிறோம். இதில் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நான் ஒரு 35 மினிட்ஸில் முடிச்சிடறேன் டாப்பிக்கு. மிச்ச நேரம் அதுக்குள்ளே இருக்கிற கேள்விகளுக்கான கேள்விகள் நீங்கள் கேட்டால் தான் பதில்கள் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. இப்போ நம்ம ஒரு நோட் மாதிரி பாலாஜி சார் பதிவு பண்ணியிருப்பாரு. நீங்கள் இப்போ தேன்மொழி மேடம் சொன்ன மாதிரியே தான் எல்லாமே அந்த கேள்விகள் அப்படிதான். ஸோ அதை சார்ந்து இருக்க போது இன்னைக்கு நமக்கு பொதுவாக சில நேரத்தில் ஒரு பேஷண்ட்டை திருப்பி ரிப்பீட்டடாக ட்ரீட்மெண்ட் பண்ணும்பொழுது ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, எங்கேயோ நமக்கு பிடிபடாமல் இருக்குது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனுங்கிறது நமக்கு ஒரு 100 பேஷண்ட்டை பார்க்குறோன்னா கண்டிப்பாக ஒரு 10 பேஷண்ட்டுக்கிட்ட நமக்கு அந்த அனுபவம் இருக்கும். இது எல்லா மருத்துவத்துக்கும் உகந்தது, நம்ம மருத்துவத்துக்கு மட்டும்தான் இல்லை. அப்போது இதில் நாங்கள் ரொம்ப கவனித்து எங்கே நாங்கள் கொஞ்சம் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, சில பேஷண்ட் எப்படி வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட குணமாகி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க மூலயமா வருவாங்க. ஆனால் அவங்க வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு வருவாங்க. ஆனால் பேஷண்ட்டுக்கு இதில் நம்பிக்கை இருக்காது. பேஷண்ட்டுக்கு நம்பிக்கை இல்லாமல் ஒரு கம்பலில் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டுக்கு இந்த தத்துவத்து மேலேயும் இல்லாமல் விருப்பமும் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நாம் பண்ணும்பொழுது நம்மளோட சிகிச்சையோடைய ரிசல்ட்டு ரொம்ப ரொம்ப லேட் ஆகுது. அப்போ நம்ம முதல்லயே நம்ம அவங்களுடைய கேள்விகளுக்கான நேரத்தில் என்ன கேட்கணும் அப்படின்னா, இதில் யாருக்கு விருப்பம் அதிகம்னு பார்க்கணும். நோயாளிக்கா, நோயாளியோட உறவினர்களுக்கா? நோயாளியோட உறவினர்களுக்கு விருப்பம் அதிகமாக இருக்கும். நோயாளி குணமாகணும், நமக்கு தொந்தரவு அவருக்கு தீர்ந்ததுன்னா நம்ம ஃப்ரீ ஆகிடும்னு நினைக்கலாம். ஆனால் நோயாளி அதை விரும்ப மாட்டாங்க. என்ன காரணத்துக்காக அவங்க அப்படி விரும்புறது இல்லைன்னா, ஒரு சின்ன ஒரு விஷயம்தான். அதாவது நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ குழந்தைங்க நம்ம பாருங்க, அதுங்க சேட்டை பண்ணும். ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது சேட்டை பண்ணோம், அது பண்ணோம், கலாட்டை பண்ணோம், எல்லாமே பண்ணும். அப்படி பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதுங்களை ஒரு திட்டுவோம், கண்ட்ரோல் பண்ணுவோம், சில நேரத்தில் அடிப்போம், இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். ஆனால் அதே குழந்தை ஒரு காய்ச்சல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன பண்ணுவோம், அதுக்கிட்ட போய் கொஞ்சுவோம், அன்பாக இருப்போம், ஸ்கூல் கூட போவானா, லீவ் போட்டுக்கோன்னுவோம். அவன்கிட்ட அவன் என்னென்ன செய்கிறானோ அதெல்லாம் கொஞ்சம் எழுந்து நட, பேசு அப்படின்னு அவனுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுப்போம் அந்த நேரத்தில். அப்போ அந்த குழந்தைக்கு என்ன மனசில் பதியுது அப்படின்னா, நாம் ஆரோக்கியமாக இருக்கும்போது சேட்டை பண்ணும்போது இவங்க யாருக்கும் பிடிக்கல, நம்ம இவங்களுடைய அன்பை பெறணும்னா நமக்கு நோயை சொல்லணும் அப்படின்னு ஒரு சாதாரணமாக அந்த குழந்தையும் அறியாமல் ஒரு பதிவு உண்டாகுது.
இது எவ்வளவு தூரம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வயதான காலத்துல வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எப்பவுமே நல்லா இருப்பாங்க. யாராவது ஒரு சொந்தக்காரர் வந்து விசாரிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அவங்க முட்டி வலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குதுன்னு இந்த முட்டி வலிக்கிற மாதிரி நடந்துக்குவாங்க. ஆனா, ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க இயல்பா இருந்திருப்பாங்க. அப்போ மற்றவர்களோட கவனத்த அவங்க ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக, சில நேரத்துல அந்த மாரி பண்ணுவாங்க. அவங்கள நம்ம சிகிச்சை குடுக்கும் பொழுது, ஒரு ஒரு சிகிச்சையில 2 சிகிச்சையில சரியாகலன்னும்போது, நாம வந்து சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா, இது அவங்களுடைய மனநலம் சார்ந்த ஒரு விஷயம். அவங்க அத ஒரு ஒரு பயன்படுத்திக்கிறாங்க இந்த உறவினர்கள் கிட்ட அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறோம். ஸோ இது ஒரு காரணம். இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா, நமக்கு வந்து அவங்களுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளுடைய ரெகுலர் புரோட்டோகால் வந்து கொஞ்சம் மாத்திக்கலாம். 2வது முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய பேர் எல்லாருமே வந்து இந்த நாக்கு பரிசோதனை, டங் டயக்னைஸ், அப்புறம் வந்து பல்ஸ் டயக்னைஸ் இப்படி நெறைய முக்கியத்துவம் குடுக்குறாங்க. ஆனா, மிக மிக முக்கியத்துவம் குடுக்க வேண்டியது நம்ம அடிப்படையில படிச்ச கேட்டறிதல், பார்த்தறிதல் தான் மிக 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 முக்கியம். என்ன காரணத்துக்காக அது மிக முக்கியம்னு இப்போ நம்ம வந்து சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு வலி இருக்குது, ஒரு தொந்தரவு இருக்குதுன்னா, அத நல்ல உணர்வுபூர்வமா தெரிஞ்சுக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, நோயாளி தான். அப்போ நோயாளியோடைய அவங்களுடைய மொத்த டீட்டெயிலு, அவங்களுடைய என்ன சொல்ல வராங்கன்றத மெதுவா காது குடுத்து கேட்டு, அதுக்கப்புறமா வந்து நாம வந்து சிகிச்சை அளிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப வேகமா குணமாவுது. அதுலயும் குறிப்பா வந்து நம்ம வந்து பார்க்கும்பொழுது சில டிசீஸ்லாம் நமக்கு வந்து நோயாளி சொல்றதை விட அதிகமா கிளாரிங்கா தெரியும். அந்த மாதிரி கிளாரிங்கா தெரியிற நோய கூட முதல்ல நம்ம கவனம் செலுத்தாம, அவங்க என்ன தொந்தரவு சொல்றாங்களோ, அதுக்கு மட்டும் முக்கியத்துவம் குடுத்து, மற்றதுக்கு வேணும்னா நம்ம ஒரு சப்போர்ட்டிவா வேணா சேர்க்கலாம். அப்ப அவங்க சொல்ற பிரச்சனை தீர்ந்ததுனாலுமே, இந்த மருத்துவத்து மேல அவங்களுக்கு நம்பிக்கை வந்து, அதுக்கப்புறம் கன்டினியூஸா எப்பவுமே வந்து அவங்க முதல்ல சொல்றது வலி அதிகமா இருக்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அதிகமான வலி குணமாச்சுன்னா, சின்ன சின்ன உணர்வுகள்ல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மெதுவா வெளிய வரும். அப்பதான் அவங்க கவனிக்கவே முடியும் அவங்களால. அப்ப அந்த கவனிக்கிற நேரத்துல அவங்க, "கால் வலி போயிடுச்சு, இந்த மாரி இருக்கு, ஜீரணம் இல்ல" அப்படின்னு ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டே வருவாங்க. ஸோ, நம்ம வந்து அந்த கேட்கிறதும், பார்க்கிறதுலயும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் குடுக்கணும். 2வது வெறும் நாக்கு பரிசோதனை வச்சேவும் டயக்னோஸ் பண்றதுன்றது அவ்வளவு நல்லதில்ல. நாக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகபட்சம் 2 நாள், 3 நாளுடைய இண்டிகேஷன் தான் காமிக்கும். டீப்பர் லெவல்ல இருக்கிறத காமிக்கவே காமிக்காது. ஸோ, அதனால வந்து நாக்கு வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா வந்து சப்போர்ட் பண்ண வேணான்றது தான் மரபு மருத்துவமும் சரி, அந்த டிசிஎம்லயும் அது ரொம்ப முக்கியத்துவம் குடுக்குறாங்க. அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் செகண்டரி இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் குடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் கேட்டறிதல், பார்த்தறிதல், அப்படி நெக்ஸ்ட் சாய்ஸ் வரணும்னா பல்ஸ் தான். அதுக்கப்புறம் நமக்கு எங்க மிஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரீட்மெண்ட்ல இந்த ஜெண்டர் ஹெசிடேஷன் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆண்கள் ஆ ஆணிலர் வந்து ஒரு பெண்ணிலருக்கு வைத்தியம் பண்றதோ, ஒரு பெண்ணிலர் வந்து ஆணிலுக்கு வைத்தியம் பண்றதோ, உண்மையிலே சிரமமா இருக்கும். அப்ப சிரமமா இருக்கும்போது நாம என்ன பண்ணுவோம், காம்ப்ரமைஸ் பண்ணி நம்ம மனசுல தோன்ற ஒரு பாயிண்ட் கூட நம்மளால போட முடியாது. ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா நம்மகிட்ட இருந்து விலகணும். அது எப்படியாவது நம்ம வீட்ல இருக்கிறவங்களுக்கே பயிற்சி பண்ணி கூட அந்த ஜெண்டர் எஜுகேஷன் கண்டிப்பா மாறணும். மாறுனா தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட்ங்கிறது ஒரு ஃபாஸ்ட்டா இருக்கும். 2வது அக்குபஞ்சருக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாதாரணமா சொல்ற சர்ஜரி, ரொம்ப வந்து அனீமிக்கா இருக்கிறாங்க, மயக்கமா இருக்கிறாங்க. அந்த நேரத்துல போய் நம்ம அக்குபஞ்சர்லாம் பண்ணாம, ஐவி ஃப்ளூயிட் தேவைப்படலாம் அவங்களுக்கு. ஏன்னா, ஃபுட்டே கூட இன்டேக் உள்ள போகாம இருக்கலாம். அந்த மாரி சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்களுக்கு, அந்த மாரி ஒரு சப்போர்ட்டிவா எங்கேயாவது போக சொல்லிட்டு, நாமளே என்கரேஜ் பண்ணணும். ரொம்ப நம்ம வந்து சீரியஸா எடுத்துக்கக்கூடாது. ஸோ இந்த மாரி ஒரு பேசிக் திங் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்மள சுத்தி பேஷண்ட்டுங்க கூட்டம் கூட்டமா வர ஆரம்பிச்சுரும். என்ன காரணம்? இந்த அப்ரோச் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய மருத்துவத்துங்கள்ல வந்து குணமாகாது. ஆனா நம்ப மருத்துவத்துல குணமாக்க முடிய சில விஷயம்லாம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு இப்ப சாதாரணமா நம்ம சஜஷன் பண்றதெல்லாம் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து, வாழ்வியல நம்ம ரொம்ப முக்கியத்துவம் குடுப்போம். இந்த வாழ்வியல முக்கியத்துவம் குடுக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப வேகமா குணமாகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நோய ஒரு பக்கம் வளர்த்துக்கினே இல்லாம,
நோயை ஒரு பக்கம் தடுத்துக்கணும், ஆரோக்கியத்தை ஒரு பக்கம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய இதில் மெத்தடில் அந்த வாழ்வியல நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். இந்த வாழ்வியல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது ஒரு சின்ன கவனம் நம்ம செலுத்தணும். என்ன கவனம் செலுத்தணும்னா, பசி எடுத்தா மட்டும் சாப்பிடணும். அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோயாளிகளுக்கு இந்த மெல்லிய பசி உணர்வு, தாக உணர்வு, தூக்க உணர்வுலாம் அவங்களால வந்து கவனிக்க முடியாது. அவங்க கவனிக்க முடியாதால என்ன பண்ணுவாங்க, எனக்கு பசி இல்ல, பசி இல்ல, பசி இல்லன்னுவாங்க. ஏன்னா அவங்களோட வலிகள்லயே பெரிய ஒரு போர்ஷன் எடுத்துக்கிறதால, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 வேளை உணவு கண்டிப்பா சாப்பிடணும். அப்படி கண்டிப்பா சாப்பிடும்போது எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா, நல்லா பசிக்கிற மாரி உணவு கேட்குது அப்படின்னா, கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டுக்கலாம். ஒரு நார்மலா சாப்பிட்டுக்கலாம். பசியே இல்ல, எனக்கு பிடிக்கவே இல்ல அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு ஹேண்ட்ஃபுல்லாவது சாப்பிட்டு, அந்த வேளைக்கு நான் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு 3 வேளை சாப்பிடுறதுக்கான ஒரு ரெக்கமெண்டேஷன் நம்ம பண்றது நல்ல பிராக்டிக்கலா எங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்குது. அதுலயும் நான் வந்து அதே மாரி தாகம் எடுத்தா தண்ணி குடிக்கிறது. ஈவன் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஏசி ரூம்ல இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, தாகமே எடுக்காது. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாடிக்குள்ள நமக்கு வேண்டிய ஃப்ளூயிட் மூவ்மெண்ட் ரொம்ப குறைஞ்சு போகுது. அதனால ஒரு 1/2 கிளாஸ் ஆவது எவ்ரி 1 ஹவருக்கு சும்மா சிப் பண்ணியாவது சாப்பிட்றது ரெக்கமெண்ட் பண்ணும்போது, நல்லாவே டிசீஸ் கியூர் ஆகுறத நாங்க பார்த்தோம். சிலதெல்லாம் நம்ம உண்மையில குணப்படுத்தவும் முடியாது. என்ன மாரின்னா, ஒரு மாரி பரம்பரை நோய் ரொம்ப முற்றிய நிலையில இருக்குதுன்னா, அது ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா, அது அவங்களோட ஆழ் மனசுல முதல் கொண்டு போய் பதிஞ்சிரும். அந்த மாரி பதிஞ்சிருக்குது. அதே மாரி நோயாளி வந்து மத்தவங்கள என்ன கவனிக்கணும், என் மேல அன்பு செலுத்தணுன்றதுக்காக நோய சொல்றவங்கலாம் இருக்கிறாங்க. அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு தான் நாம வந்து ஏற்கனவே ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு தடவ நம்ம சொல்லியிருப்போம். ஆன்மா புள்ளிகள் அப்படின்னு ஒரு புள்ளிகள் இருக்கு. முதுகு பக்கத்துல பேக் ஷூ பாயிண்ட்ன்னு சொல்லக்கூடிய ஒரு இன்னார்கனுக்கு பக்கத்துலயும், அதுக்கு பக்கத்திலேயே 1 1/2 சூன் தள்ளி இது வந்து ஆன்மா புள்ளிகள் இருக்கும். ஆன்மா புள்ளிகளை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு எளிய வழி இருக்கு. உதாரணத்துக்கு பேக் ஷூ பாயிண்ட் LU 13 வச்சுக்கங்களேன். அதுல இருந்து ஒரு 29 கூட்டினீங்கன்னா ஆன்மா புள்ளிகள் வந்துடும். ஸோ எல்லா இன்னார்கனுடைய பேக் ஷூ பாயிண்ட்ல இருந்து ஒரு 29 நம்பர் கூட்டினீங்கன்னா வரக்கூடிய புள்ளி நம்பரை தான் உங்களுக்கு யூபியில பேக் ஷூ பாயிண்ட்ல உங்களுக்கு வந்து ஆன்மா புள்ளிகள்னு வரும். இந்த ஆன்மா புள்ளிகளை எப்படி நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் யாராவது வந்து ரொம்ப ஃபெரோஷியஸா இருக்கிறாங்க, ஒரு மிருகத்தனமா இருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து லங்ஸோட ஆன்மா புள்ளி உபயோகப்படுத்தலாம். லங்ஸோட ஆன்மா புள்ளி பார்த்தீங்கன்னா, LU42 வரும். LU13 + 29 LU42 வரும். இது வந்து நம்ம எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த நம்ம ஒரு தடவை இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆப்லயே உங்களுக்கு போய் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். சப்போஸ் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு மிகவும் கவலைக்கிடமா இருக்குது, பேச மாட்டேங்கிறாங்க, ரொம்ப சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா வந்து அவங்க நோய பத்தி முழுசா சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி நோய் அவங்களுக்கு வந்து கன்டின்யூ ஆயிட்டே இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு ஸ்ப்ளீனோட ஆன்மா புள்ளிய நம்ம தூண்டலாம். இந்த மாதிரி வந்து நம்ம அவங்களுடைய நோய்க்கு ஏத்த மாரி அவங்க என்ன சொல்றாங்களோ, பிளஸ் நீங்க பார்க்கறதுல வச்சு, அதுக்கப்புறமா நாம வந்து இந்த மாரி ஆன்மா புள்ளி தேர்ந்தெடுக்கலாம். ஆன்மா புள்ளியில தப்பா தேர்ந்தெடுக்கிறதால எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அப்படி எனக்கு ஆன்மா புள்ளியில இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பரம்பரை நோய் ரொம்ப ரொம்ப டீப்பர் மைண்ட்ல இருக்கு, அவங்களுக்கு பெரிய பயம் இருக்கு அப்படின்னா, எந்த ஆன்மா புள்ளியும் செலக்ட் பண்றதுக்கு பயந்தாலும், நேரா கிட்னியோட பாயிண்டான பயத்தை போக்கக்கூடிய, வில் பவரை கொடுக்கக்கூடிய UB52 நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா, K23லேருந்து 1 1/2 சூன் தள்ளி வரும். ஸோ இந்த ஆன்மா புள்ளிய இந்த மாதிரி ஒரு பேஷண்ட்ட உங்களால டயக்னோஸ் பண்ண முடியல. அவங்க ஒழுங்கா முழுமையா உங்களுக்கு உண்மைய சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து பொய் சொல்றாங்களா? உண்மை சொல்றாங்களா? இல்ல அவங்களுக்கு டிசீஸே வந்து தப்பா சொல்றாங்களா? அப்படின்றதுக்கெல்லாம் இந்த ஆன்மா புள்ளிய நீங்க போடும்பொழுது, உங்களுக்கு அவங்களுடைய இண்டிகேஷன்ஸ்லாம் மாற ஆரம்பிக்கும். அத வச்சு நாமளும் ஈஸியா வந்து ஒரு பேஷண்ட் நமக்கு இம்ப்ரூவ்மென்ட் குடுக்க முடியும். அதுக்கப்புறம் நாங்க வந்து இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது என்ன நடந்ததுன்னா, சில நேரத்துல வந்து பேஷண்ட்டோட கூட வர்றவங்களே கேட்பாங்க. "என்ன சார் நல்லா இருந்தாரு ஒருத்தரு. அவர் வந்து சடனா இறந்து போறாரு. மிக மிக நல்ல ஆரோக்கியமா இருந்தாரு. அவர் இறந்து போறாரு. அது ஏன்? என்ன காரணத்தினால? அவருக்கு ஒரு டிசீஸும் இல்ல." அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு ஆப்போசிட்டா இன்னொன்னு என்ன நடக்குதுன்னா, ரொம்ப வயசானவங்க, படுத்த படுக்கையா இருக்கிறாங்க. இப்போ போயிடும், அப்போ போயிடும் டாக்டர் 1 வாரம்ங்கிறாங்க. ஆனா வந்து அவங்க வந்து இத்தனைக்கும் சாப்பிடுறதும் இல்ல ஒழுங்கா.
இருந்தாலும் அவங்களுடைய மரணம் வந்து ரொம்ப தள்ளி போய் அவங்கள ரொம்ப சிரமப்படுத்துது, கஷ்டப்படுத்துது. ஸோ மரணங்கிறது ரொம்ப காலமாகவே நிறைய ஆராய்ச்சியாளர்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாத ஒரு பெரிய புதிர் தான் அது. இப்போ அக்குபஞ்சர் தத்துவத்துல இதுக்கு ரொம்ப அழகான ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. அதுலயும் அவங்க வந்து ஒரு குறிப்பா ஒரு 3 மரணத்தை தவிர்க்கிறாங்க. 3 மரணத்தை நம்ம வந்து இந்தவருடைய தத்துவத்துல சேர்க்க முடியாது. குறிப்பா அதுல வந்து விபத்து, தற்கொலை மற்றும் கொலை. அது வந்து மேன்மேடுன்ற மாதிரி அவங்கள ஒரு நேச்சுரல் இல்லைங்கிறதால. அப்போ மற்ற மரணங்கள் எல்லாமே அவங்க வந்து பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நம்மளுடைய ஆயுள்ங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரீநேட்டல் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய கருசக்தி தான். வாய்ஸ் ஏதோ மிக்ஸ் ஆகுது பாருங்கம்மா. அமுதராஜன் மைக் ஆன் பண்ணி வச்சிருக்காங்க நிறைய பேர். மைக் வந்து மியூட் பண்ணுங்க. மைக் நிறைய பேர் 2-3 மைக் மியூட் ஆல் போட்டு நீங்க போடலாமாமா, ஹோஸ்ட் பண்ணலாமே. சரி, என்னோடது வெளியில வந்ததனால ஹோஸ்ட் கட் ஆயிடுச்சு. ஓ மை ஓகே. அவர் ஓகே பண்ண சொல்றேன் சார். ஓகே ஓகே. சார் மைக்கை எல்லாரும் ஆஃப் பண்ணுவீங்க, தேவைப்படும் போது ஆன் பண்ணிக்கலாம். கேள்வி கேட்கும் பொழுது கண்டினியூ பண்ணிக்கங்க சார், நான் பண்ணிடுறேங்க சார். ஓகே மேடம், ஓகே மேடம். அடுத்து பார்த்தீங்க, இப்போ இந்த அதுல வந்து இந்த ப்ரீநேட்டல் எனர்ஜி அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருசக்தி. அதுதான் உங்களுக்கு வந்து நம்மளுடைய ஆயுளையே தீர்மானிக்குது. ஆனா நம்மளுடைய ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிறது எதுன்னு பார்த்தோம்னா அது மட்டுமே கிடையாது. நாம சாப்பிட்ற சாப்பாடு, அதாவது ஃபுட்டு, போஸ்ட்நேட்டல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உணவு சக்தி தான் நம்மளுடைய ஆரோக்கியத்தை நிலைநிறுத்துது. அதனாலதான் ஒரு சிலருக்கு நல்ல ஆரோக்கியமா இருக்கிறவங்க கூட அவங்க சடனா அவங்களோட ப்ரீநேட்டல் எனர்ஜி இல்லாதால அவங்க இறந்து போறாங்க. ஆனா படுத்த படுக்கையா இருக்கிறவங்களுக்கு ப்ரீநேட்டல் எனர்ஜி நல்லா இருக்குது. அவங்க முறையா வாழ்வியல்ல ஒழுங்கா இல்லாம, ஒழுங்கா சாப்பிடாம, ஒழுங்கா உடற்பயிற்சி இல்லாம, இல்லை ஒரு உழைப்பு இல்லாம இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி அவங்களோட மரணங்கள் வந்து தள்ளி போறதுக்கான ஒரு காரணம்னு வந்து நம்மளுடைய டிசிஎம் சொல்லுது. இது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்ல வர்றது, ஒரு மரணத்தை நாம வந்து ஒரு நியாயமான முறையில அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. அதில் இந்த விளக்கம் மட்டும் நமக்கு தெரிஞ்சுதுன்னா நமக்கு பயமே வராது. அப்படின்னா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எந்த ஒரு வைத்தியத்திலையும் நாம வந்து ஆயுளை நீட்டிக்க முடியாது அப்படிங்கிற கான்செப்ட் தான் அதில் வந்து நிற்கிறாங்க. அப்போ எதுக்காக அப்போ வைத்தியம் பண்றோம் அப்படின்னு இன்னொரு கேள்வி. எதுக்காகன்னா, நாம வாழ்நாள் எவ்வளவு நாள் வாழறோமோ அது வரைக்கும் ஆரோக்கியமா வாழறதுக்கு தான் வைத்திய முறைகளே. ஸோ இந்த ஆரோக்கியமா வாழற வைத்தியத்துக்கு தான் நாம வந்து வாழ்வியல் முறைகளும் இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து சக்தி பரிமாற்றங்கள் தடைப்படுதோ அங்கங்கே நாம வந்து சரி பண்ணிக்கிறதுக்கான வைத்தியம் தான் நாம பண்றது. ரெண்டாவது, நமக்கு வாழ்வியல்ல வந்து பார்த்தீங்கன்னா வாழ்றதுக்கு எக்ஸிஸ்டென்ஷியல்ஸ்ன்னு சொல்ற இருத்தியல்னு ஒன்று இருக்கு. அதாவது ஃப்ரெட்ரிக் நீட்சே, ஜான் பால் சாத்ரே இவங்கெல்லாம் வந்து 18ஆம் நூற்றாண்டுல இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணி மனிதன் நம்ம வாழ்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். நாமளே ஒரு அர்த்தம் வச்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு அர்த்தம் வச்சுக்கும் போது ஆரோக்கியம் இன்னும் கொஞ்சம் ப்ளஸ் ஆகுதுன்றதையும் நாம கவனிச்சுக்கலாம். இல்லைன்னா நான் எதுக்காக வாழ்றேனே அப்படின்னும் பொழுது அப்படியாப்பட்டவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஆயுள் ஒன்றா இருக்கும், ஆரோக்கியம்ங்கிறது இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த விளக்கம் தான் எங்களுக்கு ஒரு திருப்தியான ஒரு விளக்கமாக அது வந்தது. இப்போ எங்கேயாவது நமக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் நம்ம பார்க்கும்பொழுது அங்கே நமக்கு இந்த ஒரு பதில் வந்து நம்மளை ஒரு திருப்திப்படுத்துது. அதன் பிறகு பொதுவாக பார்த்தீங்கன்னா நோய்க்கான அடிப்படை காரணம் எல்லாமே வந்து மனசுல ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எல்லாருமே. முதல்ல மனம் பாதிக்கப்பட்டதுன்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக உடல் பாதிக்கப்படுது. ரெண்டாவது, வெளிப்புறத்திலிருந்து வரக்கூடிய உடல் பாதிச்சாலும் மனம் பாதிக்குது. அதாவது நோய்க்கான காரணிகளை நம்ம வந்து பிரிக்கிறாங்க. அதாவது வெளியிலிருந்து வர ஒரு நோய், உள்ளிருந்து வர நோய். அவங்க வந்து எக்ஸ்டர்னல் பேத்தஜன் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது, நமக்கு உள்ள இருந்து வைட்டல் சப்ஸ்டன்ஸ் குறையிறதுனால வரக்கூடிய வந்து உள்ள இருந்து வர்றது. ஸோ இதுக்கு நாம மனசுல இருந்து ஒரு நோய் வருது. ஏன்னா நம்ம வாழ்வியலை வெளியே இருந்து வர்றதெல்லாம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், உணவை நல்லா செஞ்சுக்கலாம். ஆனா மனசு என்ன பண்ணுது, மொத்தத்தையுமே வந்து ஒரு
கன்ஃபியூஸ் பண்ணுது. இந்த கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கான காரணம் வந்து பெரிய காரணங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி இருந்தால் போதும். எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் உள்ள வித்தியாசம், அதாவது தாட் அண்ட் திங்கிங். இந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் நம்ம எல்லாமே வந்து ஒன்றா சேர்த்து சேர்த்து செய்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா, நான் என்ன நினைக்கிறேனோ அது போல வாழ்க்கை அப்படின்னு தான் அவங்க சொல்ல வராங்க. ஆனால் எண்ணங்கள்ன்றது நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கிறதே கிடையாது. அது பாட்டுனா அலையலையா ஒரு 30 செகண்டுக்கும் ஒரு நிமிஷத்துக்கும் புதுசாக வந்துட்டே தான் இருக்கும். ஆனால் சிந்தனைன்றது நம்மளோட கண்ட்ரோல். இப்போ நல்ல ஒரு சிந்தனை இருக்குதுன்னா நாம சிந்திக்கிறது எல்லாமே நல்லதா சிந்திக்க முடியும். ஆனால் நமக்கு வர எண்ணங்கள் பாருங்க, எவ்வளோ நல்லவங்களா இருந்தாலும் சரி, சில நேரத்தில் திடீர்னு ஒரு கெட்ட எண்ணம் வரும். நமக்கே ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடும். என்ன இது, நமக்குள்ள ஏன் இந்த மாதிரி ஒரு கெட்ட எண்ணம் வருது அப்படின்னு சொன்ன போது நமக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கும். ஆக்சுவலாக அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நாம உதாரணத்துக்கு ஒரு சாலையில் போகிறோம்னு வச்சுக்கோங்க. போகும்பொழுது நாம் ஒரு 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 வீட்டிலிருந்து ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. ஆனால் நீங்கள் ரோடை பார்த்து போகிறீங்க, ஆஃபீஸ் போக போகிறீங்க. ஆனால் உங்களையும் அறியாமல் காது வழியாகவும் கண்ணு வழியாகவும் நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம மைண்ட் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த ரெக்கார்டிங் பண்ணுறதுல இருக்கக்கூடிய சில பேட் திங்ஸ் கூட நம்ம எண்ணங்களாக திருப்பி அது வந்து சர்க்குலேட் ஆகும். அதனால நமக்குள்ள ஒரு எண்ணம், தீய எண்ணம் வந்தால் குறிப்பாக நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, உதாசீனப்படுத்தணும். இதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, அது ஏன் வருது அப்படின்னு அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாமல் அந்த எண்ணங்களை உதாசீனப்படுத்த அந்த மாதிரி எண்ணங்கள் குறைய ஆரம்பிக்குதோ இல்லையோ, எந்த எண்ணங்கள் வந்தாலும் அதுக்கு வயசே 30 வினாடி தான். அதுக்கப்புறம் அந்த எண்ணம் அங்கே சஸ்டெயின் ஆகவே முடியாது. ஆட்டோமேட்டிக்காக அது போய் தான் தீரும். நம்ம தொட்டாலும் தொடலனாலும் போய் தான் தீரும். தொட்டால் என்ன நடக்கும்னா அது சிந்தனையாக மாற்றிடும். நம்ம இது ஏன் வருதுன்னு சொன்ன உடனே அது சிந்தனையாக மாறுறது எல்லாத்துக்குமே நாம தான் பொறுப்பு. அது கண்டிப்பாக நம்மளை பாதிக்க தான் செய்யும். ஸோ இந்த சிந்தனைகளை மட்டும் நம்ம தெளிவாக இருந்து நாம் வந்து இந்த தீய எண்ணங்களை உதாசீனப்படுத்த ஆரம்பிச்சோம்னா நம்ம மனம் ஒரு குற்றுணர்வு வராது. நம்ம இவ்வளோ மோசமான பதிவுகள்லாம் நமக்கு ஏன் வருது அப்படின்ற ஒரு குற்றுணர்வுல இருந்து நாம தப்பிச்சுக்கிறதுக்கான வழி இருக்குது. இன்னொரு வழி என்னன்னா, தேவைப்பட்ட நல்ல பதிவுகளை நம்மளே பதிவு வைக்கிறது. என்னன்னா, நம்மளுடைய செயல்பாடுகள் தான். டெய்லி ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு திருப்தியான ஒரு தர்ம சிந்தனையோ இல்லை ஒரு செயல்பாடு இருக்கும். மற்றவங்களுடைய சக மனிதர்களுடைய பழகிறது, அவங்களுடைய அன்பு செலுத்துறது, அந்த மாதிரி நம்மளால செயல்பாடுகள் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுதான் நமக்கு அதிகமாக உள்ள ஸ்டோரேஜ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுதான் நமக்கு ரிப்பீட் ஆக போகிறதும் கூட. இப்போ ரெண்டாவது, நமக்கு அக்குபஞ்சரில் நம்ம படிக்கும்போது குணக்கேடுகள்னு படிப்போம். குணக்கேடுகளில் ஒரு இன்னார்கனுக்கும் யாங்காருக்குள்ள ஒரு கோபம், பயம், கவலை, துக்கம், பொறாமை, பெருமை அப்படின்னு பார்க்குறோமே. இது எல்லாமே தனித்தனியாக நம்ம டீல் பண்ணுறன்றது சாத்தியமே கிடையாது. ஏன் சாத்தியம் கிடையாது அப்படின்னா, நீங்கள் ஒன்றத்தை தொட்டிங்கனாலுமே அது எல்லாமே உணர்வுகள்ன்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கிளம்பியாச்சு ஆல்ரெடி. அதாவது அது வெளிப்பட துவங்கிடுச்சு. வெளிப்பட்டதை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அது வந்துட்டு தான் போகும். இன்னும் சொல்லப்போனால் அது எதுக்காக வருதுன்னா, சில நேரத்தில் நம்மளோட சூழ்நிலையை நம்மளை பாதுகாக்கிறதுக்கு கூட சில நேரத்தில் வருது அந்த மாதிரி உணர்வுகள். நம்ம இன்னும் கொஞ்சம் பொறுப்பாக வேலை செய்யறதுக்காகவும் வருது அந்த மாதிரி உணர்வுகள். அந்த மாதிரி உணர்வுகள் வரும்போது இங்கே என்ன நினைக்கணும் அதன்னா, அது என்னமா நாம் எடுத்துக்கிட்டு அது தேவைன்னு சொன்னால் மாத்திரம் அந்த பயம் ஒன்று வருது அப்படின்னா, அந்த பயத்துக்கான காரணம் அதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்துட்டு அதுக்கான செயல்பாடுகளை நம்ம ஒன்றும் செய்யலாமே தவிர, பயமே வரக்கூடாது, கோபமே வரக்கூடாது அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கோபம் ஜென்ரலாக வரும். நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் சமூகத்தில் நடக்குது, நம்ம எதிர்க்கவே ஒரு இது நடக்குதுன்னா கோபம் வராமல் எப்படி இருக்கும்? கோபம் வரும். ஆனால் அந்த கோபம் வந்ததுன்னா தான் நம்மளுடைய சிந்தனைத்திறனோட நாம கண்களையும் காதுகளையும் திறந்து வச்சுட்டு இந்த சமூகத்துல ஒரு அங்கமா இயங்குறோன்றது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இயல்பான அது உணர்வுகள். இங்க என்ன பிரச்சனை வருதுன்னா, கோப உணர்வுல பிரச்சனையே கிடையாது. கோப உணர்வை நாம எப்படி ஹேண்டில் பண்றோன்றதுல தான் பிரச்சனை. ஒரு உதாரணம் பாருங்க. ஒருத்தர் யாராவது பசங்களை கேட்பாங்க, குழந்தைங்களை நாம என்ன பண்ணுவோம், ஒரு கோபத்தில் நல்லா அடிச்சுட்டு அப்புறம் நாமளே வருத்தப்படுவோம். அப்போ யாராவது கேட்பாங்க, உனக்கு ஏன் இவ்வளோ கோவம், குழந்தைய போய் அடிக்கிறேன்னா, இல்லை என்னை மீறி அடிச்சுட்டேன்னு. ஆனால் இது என்னை மீறி அடிச்சேன்னு சொல்றதெல்லாம் நாம சொல்ற மிகப்பெரிய பொய்.
என்ன காரணம் அப்படின்னா கவனிச்சோம்னா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு ஒரு கோபம் வருதுன்னு வச்சுக்கலாம். அந்த கோபம் நாம திருப்பி அதுக்கு ரியாக்ட் பண்ணா அங்க எவ்வளவு திருப்பி ரியாக்ஷன் வருமோ அதனுடைய காரணத்துக்கு அளவுக்கு தான் நம்ம வந்து கோவப்படுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ரோட்ல போறோம்னு வச்சுக்கங்களேன். நம்ம சாலையில போகும்போது சைக்கிள்ல போறோம். திடீர்னு ஒரு பையன் குறுக்க வந்துடுறான். வந்த உடனே அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லா இருக்கிறான் அப்படின்னு நாம அடிக்க கூட அடிப்போம். இப்போ கோபம் வந்தது, என்னையும் மீறி அடிச்சுட்டு நம்ம சொல்றோம். சரி, நியாயமான விஷயம். அதே மாதிரி நாம போறோம் சைக்கிள்ல, திடீர்னு ஒரு பெரிய ஒரு ரவுடி ஒரு அருவாளோட ஓடுறான். அவன் குறுக்க வந்தான், நீங்க விழுந்துட்டீங்க. அவனை போய் நம்ம அடிக்க போவோமா? போக மாட்டோம். ஏன் போக மாட்டோம் அப்படின்னா, அவன் திருப்பி அடிச்சிருவான். அப்போ நம்மளுடைய கோபங்கிற உணர்வுக்கும் நம்மளுடைய செயலுக்கும் நடுவுல நமக்கு ஒரு நேரம் கொடுக்கப்படுது. நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி அதை எப்படி செயல்படுறது அப்படின்றது. ஸோ கோபங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது, அது நம்மளோட ஆக்ஷனே கிடையாது. ஏன் நம்மளோட ஆக்ஷன் கிடையாதுன்னா, இன்னொருத்தர் செய்த ஒரு வேலை நமக்கு பிடிக்காததுனால நமக்கு வந்த அங்க ஆக்ஷன் நம்ம கிட்ட நடந்து ரியாக்ஷன். ஸோ ரியாக்ஷனை போய் யாருமே கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. யாராவது சொல்றாங்கன்னா ஒன்று பொய் சொல்றாங்க, இல்லை அவங்களுக்கு கோபத்தை பற்றி சுத்தமா தெரியலன்னு அர்த்தம். அப்போ நம்மளுடைய ரியாக்ஷன்ல நம்ம வந்து கவனம் செலுத்துறது, கவனம் நல்லா கவனிச்சோம்னா நாம திருப்பி பண்றோம் பாருங்க, அதுக்கு பேர் கவுண்டர் ஆக்ஷன். அப்போ ரியாக்ஷனுக்கும் கவுண்டர் ஆக்ஷனுக்கும் நடுவுல நம்மளுடைய அறிவுக்கு நல்ல நேரம் இருக்கு. அந்த நேரத்தை பயன்படுத்தி நாம கோபம் வர்றது வரட்டும், ஆனா அதை எப்படி ஹேண்டில் பண்றோம். உதாரணத்துக்கு அதே மாதிரி ஒரு பையன் முதல்ல அடிக்க போன பையனை மன்னிச்சு, பார்த்துப்போ தம்பி, இப்படிலாம் போகக்கூடாது அப்படின்னு ஒரு மன்னிச்சு கூட விடலாம். இல்லை நம்ம அறிவுரை சொல்லி கூட விடலாம். நம்ம விழுந்தா பரவாயில்ல, அந்த பையன் தான் குறுக்கு வந்தோன்னா நாமளும் கவனிக்கல அப்படின்னு ஒரு சிந்திக்கிற ஒரு நேரம் கிடைக்கணும். அதுக்கு நாம மெல்ல மெல்ல பழகணும். அதுக்கு முக்கியமா புரிஞ்சிக்க வேண்டியது, கோபங்கிறது உணர்வு. அந்த உணர்வு அது இன்னொருத்தரால ஆக்ஷனால வந்த நமக்கு வந்த ரியாக்ஷன். நாம இந்த கவுண்டர் ஆக்ஷன்ல கவனம் வச்சோம்னா நிச்சயமா நாம கோவத்தை நாம சர்வசாதாரணமா மேனேஜ் பண்ணலாம். இதே மாதிரி ஒன்னும் அப்ளை பண்றோம்னு வச்சுக்கோங்க. அப்ப எத்தனை இன்சிடென்ட் வரும், எவ்வளவு நம்ம போய் பண்ணிட்டே இருப்போம் அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். சில தொழில்கள் இருக்கிறவங்க, சில குடும்பத்துல இருக்கிறவங்க, அவங்களோட சூழலே ஒரு மாதிரியா இருக்கும். அந்த வீட்டுல நீங்க வந்து ட்ரிகர் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய தடவை ட்ரிகர் ஆகிட்டு இருப்பாங்க. அப்போ ட்ரிகர் ஆகிறது நம்ம தடுக்கணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ரொம்ப டீப்பா யோசிக்கணும். இந்த மாதிரி ட்ரிகர் ஆகுது, என்னால தடுக்க முடியல அப்படின்னா, அந்த மாதிரி நம்ம வீட்டுல யாராவது ஒருத்தர் ரொம்ப பிரச்சனையா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நான் முன்ன சொன்ன சோல் பாயிண்ட்டை போட்டோம் அவங்களுக்கு அந்த ஒரு தாங்கக்கூடிய ஒரு சக்தியை அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வழி பண்ணலாம். ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஆக்சுவலாக அந்த உலகத்தில் நாம் வந்து நடக்கிற விஷயங்கள், நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு சார்பு தன்மை உள்ள உண்மைதான். ஒரு ரிலேட்டிவ் ட்ரூத்து தான் இது. அதாவது ஒரு பொய்யான உண்மை, இன்க்ளூடிங் அக்குபஞ்சரில் இருக்கக்கூடிய இன்யாங் தத்துவமும் ஒரு பொய்யான உண்மை தான். இது ஒரு டெம்பரல், ஒரு ஒரு ரிலேட்டிவ் திங் தான் இது. அப்சல்யூட் ட்ரூத் அப்படின்னா என்னன்னா, உண்மையிலே எதுவுமே இங்க நடக்கல. இது எல்லாமே நாம பார்க்கறது எல்லாமே ஒரு கனவு மாதிரி. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ நம்ம தூங்குறோம். தூங்கும் பொழுது நமக்கு கனவுல பார்த்தீங்கன்னா, நாம ஏதோ ஒரு ஊர்ல போறோம், ஏற்கனவே அனுபவமானவங்க கிட்ட பேசுறோம், நல்லா சாப்பிட்றோம், சந்தோஷமா இருக்கிறோம், எல்லாமே நடக்குது. அங்க எல்லாமே நடந்துட்டு தூக்கம் அந்த கனவுல இருந்து வெளியே வந்து முழிச்சு பார்த்தா எதுவுமே இல்லை. அப்ப எப்படி ஒரு கனவுல ஒரு விஷயங்கள் நடக்குதோ அதே மாதிரிதான் நாம பார்க்குற ரியல் வேர்ல்ட்லயும் நாம ஏறக்குறைய ஒரு கனவு உலகத்துல தாங்கிறோம். நாம பார்க்கறது நம்மளை சுத்தி இருக்கிற எனர்ஜியை நம்ம நிறைய பார்க்க முடியல, சின்ன சின்ன பார்ட்டிகளை பார்க்க முடியல, ஒருத்தரோட மனசுல இருக்கிறத பார்க்க முடியல, அவங்க நடந்துக்கிற விதம் பார்க்க முடியல. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேட்டிவ் ட்ரூத் மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்சல்யூட் ட்ரூத் என்னன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். டைமும் இல்லை, ஸ்பேஸும் இல்லை. ஏன்னா கனவுல நாம போய் சுற்றி பார்த்த ஊர்கள், எத்தனை ஊர்களை பார்த்துருப்போம், அதுக்கு எவ்வளோ இடம் வேணும், எந்தெந்த பில்டிங்கை பார்த்துருப்போம், எல்லாமே நம்ம மனசுக்குள்ள தான் நடந்திருக்கு. அதே மாதிரி கனவுல பார்த்தீங்கன்னா 1 நாள் 2 நாள் 3 நாள் ப்ரோக்ராம்லாம் போகும்.
ஆனா பாத்தீங்கன்னா நடந்தது பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம். அப்போ நாம பார்க்குற டைமே கூட இட்ஸ் ரிலேட்டிவ் டைம் தான். நம்ம அப்சல்யூட் டைமே கிடையாது. ஏன்னா அப்சல்யூட்டா டைம்னு ஒண்ணு இல்லை அப்படின்றது தான் வந்து பிலாசபிக்கலா நிறைய சயின்டிஃபிக்காவும் குவாண்டம்ல அதுல எல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க. அதனால நாம வாழ்ற உலகம் ஒரு அழகான ஒரு மாயா உலகம், ஒரு கனவு உலகம் அப்படின்னு நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு நமக்கு ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம்னா இந்த உலகத்துல நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப ரொம்ப அழகா அன்பா டீல் பண்ண முடியும்ன்றத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு உண்மை என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கனவு ஒன்று, இன்னொன்று நாம சாதாரண பேச்சு வழக்கில் பேசுறதுதான் எல்லாருமே. அதாவது சூரியன் எந்த பக்கம் உதிக்குதுன்னு கேட்டா கிழக்கே உதிக்குது, மேற்கே மறையுது. இது வந்து நான் சொன்ன பொய்யான உண்மை, ரிலேட்டிவ் ட்ரூத். உண்மைதான், ஆனா ரிலேட்டிவ் ட்ரூத். ஆனா பட் அப்சல்யூட் ட்ரூத் என்னன்னா, சூரியன் உதிக்கிறதும் இல்லை மறையறதும் இல்லை. பூமி சுத்துது, சூரியன் சுத்துது, அதனால நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாதிரி சயின்டிஃபிக்கா இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை வச்சுக்கிட்டு நாம அமைதியா மனசு அமைதியா உட்காந்துட்டு இருந்தோம்னா இந்த டைமுங்கிறது இல்லைங்கிறத நம்ம ரொம்ப அழகா உணரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டைம்னு வந்தாலே உங்களுக்கு வந்து பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர். இப்போ எல்லாம் புத்தர் போன்ற ஞானிகள்லாம் எல்லாரும் சொல்லுவாங்க ப்ரெசன்ட்ல இருங்க அப்படின்றாங்க. ப்ரெசன்ட்ல இருக்கிறது தான் வந்து பெரிய ப்ராக்டிஸ்ன்றாங்க. ஆக்சுவலாக ப்ரெசன்ட்ல இருக்கிறது ப்ராக்டிஸே இல்லை. ப்ரெசன்ட்ல இருக்கிறது தான் அப்சல்யூட் ட்ரூத்தே. நாம் இருக்கிறதே ப்ரெசன்ட்ல தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எதை ஒன்று சொல்லணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த நொடியில என் மனசுல இருந்து சொன்னா மட்டும்தான் அது. ஒரு உதாரணத்துக்கு நாம வந்து ஒரு சினிமா பார்த்தேன் அப்படின்னு சொன்னா, முந்தா நாள் பார்த்த சினிமாவை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொன்னா, அந்த முந்தா நாள் பார்த்த சினிமாவை இந்த நொடியில நான் கொண்டு வந்தா மட்டும்தான் நான் பார்க்க முடியும். அப்ப எதுவுமே நம்மளால பாஸ்ட்லயும் போக முடியாது, ஃபியூச்சருக்கும் போக முடியாது. இது ஒரு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நாம அழகா கண்ணை மூடி உட்காந்துட்டு பார்க்கும்பொழுது இந்த டைம் ஃபேக்டரை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, கனவு விஷயம் ப்ளஸ் நாம என்ன நினைக்கிறோம், நினைச்சா அந்த டைம்ல நம்மளால போக முடியுதா அப்படின்னு பார்த்தா போக முடியாது. ஸோ இந்த ஒரு கிளாரிட்டி வந்தாலுமே உங்களுக்கு நிறைய பயங்கள்லாம் சுத்தமா போயிடும். அப்போ இப்போ நம்ம வந்து கண்ண மூடி இருக்கிறோம்னு வச்சுக்கங்களேன், நமக்கு பீயிங் அதாவது ஒரு அவேர்னஸ், நானுங்கிற ஒரு அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த அவேர்னஸ் எப்பாவது மிஸ் ஆகுதா அப்படின்னு பார்த்தா மிஸ் ஆகிருக்காது. எல்லா நேரமும் இந்த அவேர்னஸ் சும்மா கவனிக்காம தான் விடுறோமே தவிர நம்மளுடைய டே டு டே ஆக்டிவிட்டியில பிஸியா இருக்கிறதெல்லாம் நம்ம கவனிக்கலையே தவிர என்ன விஷயம் சொன்னாலும் ஒரு நீ எப்படி இருக்க, நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கிறேன்ற அந்த அவேர்னஸ், அந்த அவேர்னஸ் வந்து எப்பவுமே இருக்குது. இப்போ யாராவது கேட்டீங்கன்னா இந்த அவேர்னஸ் எப்பத்துல இருந்து இருக்குதுன்னு கேட்டா யாராலுமே சொல்ல முடியாது. குழந்தையில இருந்து இருக்கலாம், எப்பத்துல இருந்துன்னு சொல்லவே முடியாது, எப்ப இந்த அவேர்னஸ் வந்ததுன்னு சொல்ல முடியாது. சரி, ஆஃப்டர் டெத் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுங்களேன், அந்த அவேர்னஸ் நமக்கு போச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் யாரும் பண்ணவங்களும் கிடையாது, அந்த அவேர்னஸ் மிஸ் ஆகுறதும் கிடையாது. ஸோ பாடியை பொறுத்த வரைக்கும், இந்த ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டெம்பரல் திங். இந்த டெம்பரல் திங்கை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு நம்மளுடைய திங்கிங்கும் சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணுறதும் இப்படிலாம் பண்ணும்போது நமக்கு நிறைய கிளாரிட்டி கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால ட்ரீட்மெண்ட்டுங்கிறது இந்த அவேர்னஸ் வந்தவங்களுக்கு 99.9% ட்ரீட்மெண்ட் தேவைப்படுறதே கிடையாது ஆஸ் எ ஹீலருங்களுக்கு. பட் பேஷண்ட்டுக்கு பண்ணுறது நம்மளோட ப்ரோட்டோக்கால் நிறைய இருக்குது. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பர்டிகுலராக வந்து இதில் கிளாரிட்டி வந்தால் மட்டும்தான் நாம் க்யூர் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக க்யூர் கொடுக்க முடியும். ஏன்னா நம்மளால வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறோம், நம்ம வந்து ஒரு பார்ஷியாலிட்டி இல்லாமல் எந்த கலரிங் இல்லாமல் ஒரு ஜீரோ லெவல்லேருந்து நமக்கு பார்க்கும்போது நமக்கு அழகாக புரியும் அவங்க என்ன பேச வராங்க, மனசில் என்ன நினைக்கிறாங்க, வெளியே என்ன சொல்கிறாங்க, ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சலாம். அவங்களாண்ட போய் நம்ம ஆர்கியூ பண்ணணும், நீங்கள் இந்த மாதிரி மனசில் நினைக்கிறீங்க அதனால தான் இது க்யூர் ஆகலாம் ஒன்றும் சொல்லவே வேண்டாம். இவங்க மனசில் நினைக்கிறத மாற்றி சொல்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் சோல் பாயிண்டில் போட்டு சோர்ஸ் பாயிண்டில் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த முறை அவங்க உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நுட்பங்கள் இருக்குது, நமக்கு வாய்ப்பு வரும்போது நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இன்னைக்கு பேசுனதுல உங்களுக்கு யாருக்காவது சந்தேகங்கள் இருக்குன்னா நம்ம டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம், அப்போதான் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யாருக்காவது கேட்கணும்னா கேளுங்க, நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம்.
இல்லை ட்ரீட்மெண்ட்ல ஏன் டவுட் ட்ரீட்மெண்ட்ல யாருக்காவது இதனால என்னால ஏன் இது எனக்கு கண்டுபிடிக்க முடியல, இது எனக்கு குழப்பமா இருக்கு அப்படின்ற மாதிரி பேஸா இருந்தா கூட பரவாயில்ல, தாராளமா கேட்கலாம். சார் குட் ஈவினிங். சொல்லுங்க. சார் ஹஸ்பண்ட் தான் ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா அவர் ஒரு அலோபதி டாக்டருங்க சார். ம் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த லம்பார் சைடு பெயின், நீ பெயின் சார். அவங்களுக்கு என்ன பாயிண்ட் போட்டாலும் பேஷண்ட் கூட சரியாயிடுச்சுன்னு சொல்றாங்க சார். அவங்க ஆனா அதை சொல்லவே மாட்டேன்றாங்க. ம்ஹும். அந்த மாதிரி இருக்குங்க சார். அது நம்ம சரி, முதல்ல அவங்கள வந்து நீங்க வந்து டயக்னோஸ் பண்ணும்போது ம், ம். அவங்க என்ன ப்ராப்ளம்னு சொல்றாங்க? சார் பெயின் தான் சார் சொல்றாங்க. பெயின் தான், லம்பார் பெயின் தான், வேற ஒன்றும் சொல்லல. லம்பார் பெயின், நீ பெயின். ஆமாங்க சார். லம்பார் பெயின் பிளஸ் நீ பெயின். என்ன knee பெயின், pain. என்ன பெயின்னு நீங்க வந்து திங்க் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க இது வரைக்கும்? உங்களுக்கு ஒரு சோர்ஸ் கிடைச்சிருக்கலாம், இது இதெல்லாம் இந்த இஷ்யூனால தான் இருக்குது அப்படின்னு. ஆமாங்க என்ன சார். என்ன வந்து எலிமெண்ட் உங்களுக்கு வந்து மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆச்சு? சார் எனக்கு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆனது பாத்தீங்க அப்படின்னா லிவர் எலிமெண்ட் சார். அவங்க ரொம்ப லேட் நைட் தான் தூங்குவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் வந்து அந்த பல் கூச்சம், அந்த கேரக்டர் வைஸ் ஒரு இரிட்டேஷன், அது எல்லாமே லம்பார் சைடு தான் சார். அந்த லிவருக்கும் பிளஸ் நான் இந்த நீ பெயினுக்காகவும் போட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணோம் சார். ஓகே, நீங்க லொகேஷன் பாக்குறீங்க. எப்பவுமே போனு பெயின், போனோட சம்பந்தது லம்பாரோட சம்பந்தப்பட்டுட்டாலே நீங்க வாட்டர் எலிமெண்ட்டுக்கு போயிடணும். அதான் ஓகே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வாட்டர் எலிமெண்ட். இந்த வாட்டர் எலிமெண்ட் நீங்க சாதாரணமா என்ன பண்ணலாம்னா, பெயின் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே யூபில கிளஃப்ட் பாயிண்ட் போட்டுட்டு யூபி சோர்ஸ் பாயிண்ட் இதுல வந்து கிட்னில சோர்ஸ் பாயிண்ட் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கிட்னில சோர்ஸ் பாயிண்ட், கிட்னில வந்து கிளஃப்ட் பாயிண்ட் ஒரு தடவை பண்ணணும். இந்த ஒரு தடவை பண்ணும்போது அது சரியாயிடும். இன் கேஸ் அது சரியாகல அப்படின்னு சொன்னா நீங்க திரும்ப புரோட்டோகால் லைட்டா மாத்திடணும். என்ன பண்ணணும், பேக் ஷூ பாயிண்ட் UB23 போட்டு அதனோட சோல் பாயிண்டான 52 போட்டுட்டு, சில நேரத்துல அவங்களுக்கு வந்து சிலதெல்லாம் வந்து ஒரு ஒய்ஃப் கையிலயோ ஒரு ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட் கையிலயோ இருக்கிற சில பயத்தங்கள்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நம்மள தப்பா குறைச்சி மதிப்பிடுவாங்களோன்னு. அப்போ அந்த வில் பவர்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்க எத்தனை தடவை ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் சரியா வராது. ஈவன் டேப்லெட் போடலாம் ட்ரீட்மெண்ட் வராது. ஸோ அவங்களோட வில் பவரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய தி பெஸ்ட் பாயிண்ட் UB52 தான். பேக் ஷூ பாயிண்ட்ல கிட்னியோட சோல் பாயிண்ட். அப்போ கிட்னியோட சோல் பாயிண்ட் பண்ணும்போது எப்பவுமே எப்படி பண்ணணும்னா, கிட்னியோடைய பேக் ஷூ பாயிண்டான 23 UB23யும் அந்த லம்பார்ன்றதால டியூ 4ம் ஒரு தடவை பண்ணிட்டு மூணுமே ஒரு படுக்க வச்சு பைலேட்டரலா வந்து UB23 52ம் டியூ 4 வந்து சிங்கிள் நீடில் தான் போட முடியும். போட்டுட்டு ஒரு 18 மினிட்ஸ் நீடில் போட்டு படுக்க வச்சிடணும். அந்த நீடில் போடும்போது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைட்டா நிக்கிற மாதிரி பண்ணணும். ரொம்ப அழுத்தெல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்க சார். ஒரு 18 மினிட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி படுக்க சொல்லிட்டு நீங்க அதுக்கப்புறம் K3 கிளிஃப்ட் பாயிண்ட் போட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்ன்றது. ஒரு 2 சிட்டிங்லேயே அவருக்கு நல்ல பெயின் குறையும்ன்றது என்னுடைய நீங்க சொல்றதை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகேங்க சார். ஓகேம்மா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார் அந்த சோர்ஸ் பாயிண்ட் வந்து நீங்க யூஸ் பண்ண சொன்னீங்களாங்க சார்? எஸ்மா. அது வந்து நம்ம என்ன மாதிரி எடுக்கணுங்க சார்? எந்த ஆர்கனோட சோர்ஸ் பாயிண்ட் ரிலேட் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது எடுக்கணுமாங்க சார், இல்ல எப்படி எடுக்கணுங்க சார்? இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம எப்படி வந்து என்ன ஆர்கனோடைய குணம் என்னமோ அதை சார்ந்து அவங்களோட சோர்ஸ் பாயிண்ட் செலக்ட் பண்ண. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா நான் பாருங்க UB52 தான் சொல்றேன், K பாயிண்ட் தான் சொல்றேன், கிட்னி பாயிண்ட், வாட்டர் பாயிண்ட். அந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணணும். சப்போஸ் ரொம்ப கோபமா எரிச்சலா இருக்குங்க, இரிட்டேட்டிவா இருக்காங்க, நோயை பத்தியே இரிட்டேட்டிவா இருக்கிறாங்கன்னா அப்ப நீங்க வந்து லிவர் 47 அதாவது லிவரோடைய சோல் பாயிண்ட்டுக்கு போயிடலாம். ரொம்ப திங்க் பண்ணிட்டே இருக்கிறாங்க, ஒரு மாதிரி ஒதுங்கி நிக்கிறாங்க, யார் கையில பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து ஸ்பிளீன் 49 தான் போகணும். சோல் பாயிண்ட் ஸ்பிளீனோடது. ஓகேங்க சார். ரொம்ப ரஃப்பா இருக்கிறாங்க, அனிமல் டெண்டன்சி, அதுக்கு பேரே வந்து அனிமல் சோல்னு பேரு, லங்ஸோட சோலோட பேரு ஆன்மா அப்படின்னு சொல்லுவாங்க, அனிமலோட டெண்டன்சி. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க LU42 போட்டீங்கன்னா அப்படியே அழகா ஒரு நார்மல் சிக் வருவாங்க.
ஓகேங்க சார். ஸோ இந்த மாதிரி ஹார்ட்டை பற்றியான மற்றவங்கள பற்றின ஒரு பாசமோ ஒரு அக்கறையோ ஒரு எதுவுமே இருக்காது. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொபோட்டிக்காக இருப்பாங்க. நம்மள ஒரு மிஷின் மாதிரி வேலை வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஒரு டிசீஸ் க்யூர் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஹார்ட் சோல் தான் டேமேஜ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஓகேங்க சார். புரியுதுங்களா? ஒரு ஐடியா புரியுதா? ஓகேங்க சார். ஓகேங்க. ஆமா. அந்த மாதிரி போடும்போது 2 பக்கமும் போடணும். அதான் முக்கியம். அதாவது சோர்ஸ் பாயிண்ட்டையும், அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஹார்ட் பாயிண்ட்னு சொல்றேன்னு வச்சுங்களேன். UB15ஓட ஹார்ட் பாயிண்ட்டையும் போட்டு 1.5 டியூன் தள்ளி UB44 போட்டிங்கன்னா தான் சோல் பாயிண்ட் வரும். ஓகேங்க சார். சரியா? ஓகேங்க சார். ரைட் சார் மேடம். இப்போ வந்து நம்ம சோல் பாயிண்ட்னா ஒரு சோலோட பாயிண்ட் மட்டும் தான் எடுக்கணுமா? இல்ல ஒரே டைம்ல 2 பாயிண்ட் கம்பைன் பண்ணி வேண்டவே எடுக்கலாமா? வேண்டாம். ஒரே ஒரு பாயிண்ட் தான் எடுத்தா போதும். ஓகேங்க சார். ஒருவேளை உங்களுக்கு 2, 3 பாயிண்ட் அவங்களுக்கு மிங்கிள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து ஸ்ப்ளீனும் அவங்களுக்கு போட வேண்டியதா ஒரு ஃபீல் ஆகுறேன், ஹார்ட்டும் போட வேண்டியதா ஃபீல் ஆகுறேன்னு நினைச்சீங்கன்னா 2த்தையும் கேப் விட்டுட்டு நேரா கிட்னிக்கு போயிடுங்க. ஓகேங்க ஏன்னா சார். அதனுடைய தான் நம்மளோட கிட்னி எசன்ஸ் வந்து நமக்கு சும்மா தானே இருக்குது. அதை யூஸ் பண்ணலாம் நம்ம இதுக்காக, சோலுக்காக. ஓகேங்க சார். அது ரொம்ப அப்ப எஃபெக்டிவா நம்ம இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம செட்டு பிரிச்சு ஒன்று ஒன்றா பண்ணலாம். ஓகேங்க சார். அந்த 2யுமே விட்டுட்டு கிட்னியோடது போட்டுட்டு அடுத்தடுத்து அவ்வளோதான் வரும்போது அடுத்தடுத்த சோல் அவ்வளோதான் ட்ரீட் அவ்வளோதான் அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எதுவுமே தெரியலையா, நேராக கண்டிப்பாக கிட்னி பாயிண்ட். இப்போது பேஷண்ட்டு யார் எவ்வளோ பெரியவங்களா இருந்தாலும் முதல்ல பயம் இருந்தால் தான் நம்ம வந்து சிகிச்சைக்கு வர போகிறாங்க. ஆமாங்க. அவங்களுடைய அவங்களால சமாளிக்க முடியாதுங்கிற அவங்களோட வில் பவரில் ஒரு மைனஸ் பாயிண்ட் வந்தால் தான் பண்ண போகிறாங்க. அப்போ பேசிக்காக அது ஒன்று பண்ணிட்டு பண்ணலாம். ஓகேங்க சார். ஓகே. ஓகே. இது நம்ம எவ்வளோ டைம் குடுக்கலாங்க சார் சோல் பாயிண்ட் 18 போடும்போது? மினிட்ஸ் பேக் சைடு, 18 மினிட்ஸ் ஃப்ரண்ட் சைடு படுக்க வச்சு போடுறது. நெக்ஸ்ட் சப்போர்ட்டிவ் நீட்லிங் பண்ணுறதுலாம் ஒரு 5 மினிட்ஸ் கேப் விட்டுட்டு ஒரு 28 மினிட்ஸ் போடலாம். ஓகேங்க சார். ஒரே நேரத்தில் ஒரு ஒரு 8 ஊசி 10 ஊசிக்கு மேலே போக வேண்டாம் ஆரம்ப காலத்தில். ஓகேங்க சார். ஓகேங்க சார். சார் இப்போ இன்னொரு டவுட்டுங்க சார். 2 டவுட்டுங்க சார். ஆப்போசிட் ஜெண்டர்ல பண்றது வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சிலர் சொன்னாங்க சார். அது ஆமாம். நம்ம பண்றதுல ஏதாவது இருக்கா? ஏதாவது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? ஒன்றுமே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம அப்பாவோ நம்ம தம்பியோ அண்ணனோ வந்தால் விட்டுருமா? பண்ணாமல் இருக்க முடியுமா உங்களால்? ஒரு பண்ணாம எமர்ஜென்சினா? இருக்க முடியாதுங்க சார். ஆமாங்க. ஆக மொத்தத்தில் நம்மளுடைய உடம்புக்கு தான் வந்து ஜெண்டர், நம்மளோட ஸ்பிரிட்டுக்கு ஓகேங்க சார். ஜெண்டரே கிடையாது. ஓகேங்க சார். ஒரு ஸ்பிரிட் லெவலில் உங்களால் திங்க் பண்ண முடிஞ்சிடுச்சுன்னா கொஞ்ச நாள் பொறுத்து, அதுக்கப்புறம் உங்களுக்கு அது டிஃப்ரென்ஸே தெரியாது. ஃப்ராங்காக எவ்வளோ தூரம்னா, நீங்கள் உங்களாண்ட சொல்கிறதுக்கு ஒரு ஆணுக்கு வந்து தன்னுடைய தொந்தரவுகளை கூச்சம் இல்லாமல் சொல்கிறாங்கன்னா, அப்போ நீங்கள் ஸ்பிரிட் லெவல்லேருந்து வந்துட்டீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு ஒரு ஓகே. முன்னாடி ஒரு பதிவு கூட போட்டிருப்பேன் நான். ஒரு தடவை என்ன பண்ணாங்க, ஒரு பேஷண்ட் வந்து லேடி பேஷண்ட்டு, அவங்க வந்து வீட்டுக்கார் பக்கத்தில் இருந்தார். அப்போது என்கிட்ட சொல்லும்போது அவர் கொஞ்சம் வெளியே கொஞ்சம் போக சொல்லுங்க, நீங்கள் வெளியே உட்காருங்க அப்படின்னாங்க. அப்புறமா என்கிட்ட பேசுகிறாங்க. என்கிட்ட பேசுனதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, எனக்கு ஆம்பளைங்கிட்ட சொல்லலாம் கூச்சமாக இருக்குது சார், அதனால தான் சொல்லலை அப்படின்னாங்க. அவர் எதிர்க்க சொல்கிறதுக்கிட்டத ஆம்பளைங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் நினச்சிட்டு நான் யார் அப்போது அப்படின்னும் போது என்ன நடக்குது அப்படின்னா, நாம் அந்த ஸ்பிரிட் லெவலில் ஒரு லைட்டாக இவங்களுடைய பெயினை நம்ம எப்படியாவது குணப்படுத்துமா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்த உடனே நம்ம யாருன்றதை மறந்துடுறோம். அப்போ நம்ம யாருன்றதே மறக்கும்போது ஜெண்டர் எங்கே நின்று போதாங்க, ஜெண்டரே அடிபட்டு போகுது. ஸோ அந்த மாதிரி தாராளமாக பண்ணுங்க. நீங்கள் அந்த ஃபீலிங் வந்து ஒரு ஜென்ரல் லெவல்லேருந்து நம்ம அபோவ் ஆனால் தான் அவங்களாலையும் சொல்லுவாங்க, இல்லைன்னா சொல்ல மாட்டாங்களே. அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ மொத்தமே சொல்கிறாங்களோ அதை வச்சு தான் நமக்கு ஈஸியாக வந்து பாயிண்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்க சார். அதனால ஜெண்டர் ஒரு ப்ராப்ளம் இல்லை, தாராளமாக பண்ணுங்க. ஓகேங்க சார். சார் இப்போ நம்ம ஹீலரா இருக்கிறதுனால நம்ம பீரியட்ஸ் டைம்ல மற்றவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க கூடாதாங்க சார்? அந்த மாதிரி ஏதாவது இருக்காங்க சார்? ஆக்சுவலாக ஒரு சிலர் சொல்கிறாங்க, ஆனால் பட் அது வந்து ரொம்ப நம்ம நீட்லிங் பண்ணுறதா இருந்தால் பிரச்சனையே கிடையாது. மேபி நீங்கள் டச் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு உங்களோட எனர்ஜி லெவல் நல்லா இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து ஃபெயிண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ரேர் கேசஸ். அதனால் டச் பண்ணாமல் இருக்க நீட்லிங் பண்ணுறவங்களுக்கு பயம் கிடையாது, தாராளமாக பண்ணலாம். ஓகேங்க சார். இப்போ லேடிஸ் வர்றாங்கனாலும் அவங்கள அந்த 3 டேஸ் நம்ம வர வேணாம்னு சொல்லலாங்களாங்க சார்? ஜென்ரலாக அப்போ சப்போஸ் அவங்களுக்கு வந்து ஓவர் ப்ளீடிங் இருக்குது, எப்படி என்ன பண்ணுவீங்க? நம்ம போட்டு தான் ஆகணும். அதுதான் நம்ம அவ்வளோதான். இப்போ புரியுதுங்களா? இப்போ சப்போஸ் ஒரு கால் வலி கை வலி எதுக்கோ வராங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 2 நாள் பொறுத்து வாங்க அப்படின்னு சொல்லலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் தி என்ன சிச்சுவேஷனுக்கு வராங்கன்னு.
இப்போ கம்ப்ளீட்டா ஓகே. ஹெவி ஹெட்டேக் இருக்குது, அவங்கள போய் பீரியடுக்கு அப்புறம் வேணா அவங்க போவோம் டேப்லெட் போட்டு தான் போயிடுவாங்க. அதுக்கு பதிலாக நாம ஆமாங்க என்ன சார். பண்ணலாம், நீட்லிங் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஓகேங்க. இந்த மாதிரி பீரியட் டைம்ல நீட்லிங் பண்றதுலாம் ரொம்ப ஈஸியா ஒரு வழி இருக்குது. நீங்க வந்து இந்த சென்சரி பாயிண்ட்ஸ் போட்டிருப்பாங்க ஒயர்னஸ்ல ரொம்ப ஈஸியா, அதுக்கு பாயிண்டே கிடையாது. ஏ பாயிண்ட், பி ஓகேங்க பாயிண்ட், சி சார். பாயிண்ட், அந்த மாதிரி சிம்பிளான பாயிண்ட்ஸ் எல்லாம் தூக்கி போட்டோம்னா உடனே அப்பவே அவங்கள நீடில் எடுத்தோடனே வலி போயிடும். அந்த அளவுக்குலாம் ஒரு தலையில போடுற பாயிண்ட் அது. ஒரு தடவை கிளாஸ் ஓகேங்க சார். எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பிடிஎஃப் எதனா இருந்தா பார்த்து, நீங்க யாரு கிளாஸே தேவையில்ல, அந்த பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சா போதும், அந்த இடத்துக்கு போடலாம். ஒரு பாலாஜி சார் வேணா கேளுங்க, பழைய பிடிஎஃப் எதனா வச்சிருக்காரா போட சொல்லுவோம். இருக்குங்க ஓகேங்க சார், சார். போட்டுடலாம். ஒன்று போடுங்க சார், குழுவில் அவங்க பார்த்துக்கிட்டோம். அதில் ஏதாவது டவுட் கேட்டாங்கன்னா நான் ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த குழுவிலேயே கூட. ஓகேங்க சார். ஏன் அதுக்கெல்லாம் கிளாஸ் ஒன்றும் பெருசாக தேவையில்லை. ஏன்னா இப்சிலியான் பாயிண்ட் போடவே வேண்டாம், வெறும் சென்சரி பாயிண்ட்டை மட்டும் நம்ம இந்த மாதிரி எமர்ஜென்சி கேஸ்க்கு போட கற்றுக்கிட்டிங்கன்னா உண்மையிலே பேஷண்ட் வந்து நம்மளை ரொம்ப மதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஸ்பாட்டில் பெயினை குறைக்கலாம். கையை தூக்க முடியாதவங்களும் அப்பவே தூக்க வைக்கலாம். வர்மாவில் கூட எவ்வளோ அந்த மாதிரி ஒரு சிரமப்பட்டு செய்கிற வேலை இது ரொம்ப சிம்பிளாக செய்திடும். ஓகேங்க சார். அந்த பாயிண்ட் போட சொல்லுங்க. அப்போ யாராவது டவுட் கேட்டாங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்க சார். தேங்க்யூங்க சார். தேங்க்யூம்மா. வேற யாராவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒரு பதிவு போட்டிருந்தார் பாலாஜி சார், அது சார்ந்து உங்களுக்கு யாராவது படிச்சிருந்தீங்கன்னா நிறைய சந்தேகம் வரும்னு நான் எதிர்பார்த்தேன். அந்த மாதிரி இருந்தாலும் கேளுங்க, பதில் சொல்லுவோம். ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க ஒருத்தர், கவிதான்னு சொல்லிட்டு. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்மா, சொல்லுங்கம்மா. சார் இப்போ என்னால சார் இப்போ நான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம் அப்படின்னாங்க, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து என்னால் ட்ரீட்மெண்ட் வந்து என்னால் ரிசல்ட் எடுக்க முடியறது இல்லை. அது ஏன் என்னோட மனசு தான் எனக்கு ப்ராப்ளம்ங்கிறது தெரியுது. அது என்ன எதனால அப்படி இருக்குங்க? ரொம்ப இப்ப சிம்பிள்மா. வீட்லயும் இருக்க உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் அவங்களுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு எனக்கு வந்து மைண்டே போக மாட்டேங்குது. டச் வைக்கிறதுக்கே ஒரு மைண்ட் போக மாட்டேங்குது. அதே வெளியே இருக்கிறாங்க அப்படி தேர்ட் பர்சன் அப்படின்னா அவங்க அடுத்து என்ன அடுத்து என்ன அவங்களுக்கு என்ன மாதிரி பாயிண்ட் கொடுக்கணும், என்ன மாதிரி ரிசல்ட் எடுக்கணும் அப்படிங்கிற தாட்ஸ் எல்லாமே இருக்கு. ஆனா வீட்ல வந்து எவ்வளவு பெரிய ரிஸ்கடான பர்சனல்ஸ் இருந்தாலுமே நமக்கு ஒரு ஃபீவர்னா கூட ஒரு நீடில் டச் வைக்கிறதுனா கூட யோசனையா இருக்கு. ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம வந்து ஆக்சுவலா அக்யூபஞ்சர்ல படிக்கும் போது லைஃப் ஸ்டைல்லையே மேக்ஸிமம் டிசீஸ் வந்து நமக்கு வராம பார்த்துக்கலான்றதான் நம்ம படிச்சது. அப்போ நீங்க லைஃப் ஸ்டைல் தெரிஞ்ச லைஃப் ஸ்டைலை நீங்க அவங்களுக்குலாம் சொல்லியிருக்கிறீங்க, ஆனா அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்றதால உங்களுக்கு அவங்க மேல இருக்கிற ஒரு என்ன சொல்ல வருது, ரெஸ்பெக்ட் இல்லை. இவங்க தேவையில்லாம இவங்களாவே வர வச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்க மேல வந்து நம்ம கேர் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இதே வெளியிருந்து வரவங்கன்னா புதுசா வர்றவங்க, அவங்க நம்மளை நம்பி வந்திருக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு கியூர் பண்றதுக்கு நமக்கு நிறைய ஐடியாஸ் வரும், நம்ம பண்ணாலும் கியூர் ஆகும். வேற வீட்டுல இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அவங்க முதல்ல நம்மள பெருசாவே நம்புறது கிடையாது. மேக்சிமம் ரொம்ப அதிசயமா ஒரு வீட்டுங்கள்னா ஒரு 90% நம்புறவங்க பெரிய விஷயம். பட் அந்த 10% டவுட் இருக்குது பாருங்க, அந்த டவுட்லயே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒரு தடவை பண்ண அவங்க வந்து ரிசல்ட்டை ஒழுங்கா சொல்லலை, கேரிங்கா இல்லை சொல்லலைன்னும் போது நமக்கு ஒரு விரக்தி வரதான் செய்யும், அவங்க மேல ஒரு சலிப்பு வரதான் செய்யும். பட் ஆனா நீட்லிங் மட்டும் பண்றதை பண்ணுங்க, அந்த சலிப்பு இருந்தாலும். ஆனா ஒண்ணு, யாராவது கால் வலிக்குது கை வலிக்குதுன்னா நான் ஊசி போடட்டுமா நீங்க கேட்கவே கேட்காதீங்க, எந்த காரணத்தை முன்னிட்டோம். அவங்களா கண்டிப்பா உங்களை ட்ரீட்மெண்ட் பண்ணு, நீ பண்ணா சரியாகும், நீ பண்ணுங்கன்னு ஒரு 2 தடவை 3 தடவை ப்ரெஷர் கொடுக்கும் போது பண்ணி பாருங்க, இம்மீடியட்டா ரிசல்ட் கிடைக்கும். நீங்களா போய் என்ன ஒரு டல்லா இருக்கிற நான் ஊசி போட்டோமான்னு கேட்டுறாதீங்க. ஓகேங்க சார். ஆனா வீட்ல வந்து கேட்க மாட்டாங்க, நாமளே தான் போறேங்க. அது போனாலும் சரி கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நாமளே போனாலும் மனசு வர மாட்டேங்குது. நோ, அவங்க கேட்கணும். யாருக்கு பசிக்குதோ அவங்க கிட்ட நீங்க வந்து சாப்பாடு போட்டாதான் சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம். ஃபேமிலிலையும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கூட கேட்கக்கூடாது. ஆரம்ப காலத்துல கேட்கலாம், நமக்கு ஏன்னா வந்து ஒரு பேஷண்ட் வேணும் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக, நமக்கு ஒரு ப்ராக்டிஸ்க்காக கேட்கலாம். ஒன்ஸ் ஒரு ப்ராக்டிஸ்ல நம்ம ஒரு 10 பேஷண்ட் வந்து நம்ம சக்சஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு அந்த பிரச்சனை இப்ப கிடையாது. வர்றவங்கள நம்மள கேட்கறவங்கள பண்ணா மட்டும் போதுன்ற ஒரு லெவலுக்கு வந்துருங்க. அதுதான் நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கும். உங்களுக்கும் ஒரு பொறுமையா வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க உங்க மேல மரியாதை அதிகமாகும். அப்ப நல்லாவே குணம் கிடைக்கும், கண்டிப்பா குணம் கிடைக்கும். சார் இன்னொன்னுங்க சார், இப்போ ஒரு பேஷண்ட் வந்து நம்ம ஆர்த்ரைட்டிக் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி ஏதோ ரொம்ப சிவியரான ஒரு கேசஸ் நம்மகிட்ட வந்து பாக்குறாங்க. இப்போ அவங்க வந்து நடக்க முடியாத ஒருத்தர் வந்து நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க சார்.
ம் இப்போ ஓகே நார்மலா இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியுதுங்க. நாடையெல்லாம் ம் பார்த்தா ஓகே நார்மலா இருக்கிறாங்க. ம் பட் அவங்க மெடிசன் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க வந்து நம்மள வந்து இல்ல எனக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்க அப்படின்னு அவங்க கூப்பிடுறாங்க சார். ம் பட் ம் நமக்கு அங்க போகும்போது ஓகே அவங்க நல்லா இருக்காங்கன்னு தெரியுது. பட் அத விட்டா அவங்களுக்கு வந்து ஏதாவது ஆயிடுமோ, இல்ல ரொம்ப நாள் மாத்திரை எடுத்துட்டு இருக்கறனால மறுபடியும் எடுத்துக்கணும் அவங்க நினைக்கிறாங்க. ம் ம் ஆனா ம் அதுக்கு அடுத்து போனா அவங்க நடக்க முடியாம இருந்தவங்க நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்து ம் அவங்களுக்கு என்ன பண்ணணும் இல்ல அப்படிங்கறது அவங்களுக்கு போது அவங்க ம் ஓகே ம் ம் அப்படிங்கும்போது என்ன பண்றது அப்படிங்கறது ஒரு டவுட் வந்து அப்ப நார்மல் நீடில்ல போடுறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வர ஆரம்பிக்குதுங்க சார். அப்ப நெக்ஸ்ட் நீங்க என்ன என்ன ஸ்டெப் எடுத்து ம் வைக்கணும் அப்படின்னு தெரிய ம் மாட்டேங்குது. ம் 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 இப்போ இப்போ பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பேஷண்ட் நல்லா கியூர் ஆகிட்டாங்க உங்களுக்கு தெரியுது, இருந்தாலும் திருப்பி கூப்பிடுறாங்கன்னா நீங்க வந்து போனோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜி கிடைக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், ம். உங்களாண்ட பேசுறதே கூட அவங்களுக்கு பிடிக்கலாம் சில நேரத்துல. ஏன்னா வீட்டுல அந்த அளவுக்கு கேர் எடுத்து காது கொடுத்து கேட்கற ஆள் இல்லாம இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாங்க சார். அந்த மாதிரி சமயத்துல நீங்க போகும்போது சாதாரணமான பாயிண்ட்லாம் போடலாம். SP6 PC6 இதெல்லாம் வந்து ஒரு மைண்டை இன்னும் கொஞ்சம் நல்லா கூல் டவுன் பண்ணும். அதே மாதிரி ஓகேங்க சார். K3 போட்டிங்கன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அவங்களோட திங்கிங் நல்லா இருக்கணும் அப்படின்னா SP3 போடலாம். ஒரு தூக்கம் வரல அப்படின்னு சொல்றாங்கன்னா UB62 ஒன்று போட்டு வரலாம். நீ வந்து போனோடனே நல்லா தூங்கணுமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு சந்தோஷம் தானே. அதனால ஆமாங்க அவங்க சார். கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா போங்க. அதை பத்தி கவலையே படாதீங்க. ஓகேங்க சார். அவங்களுக்கு நம்ம ஓகேங்க தேவையில்லாம சார். நீடிலிங் பண்றோமே அப்படின்ற ஒரு எசிடேஷனே வேணாம். ஏன்னா நம்ம பண்ண போறது அந்த மாதிரி ஒரு செலக்டிவா மாத்திக்குங்க. ஓகேங்க சார். ஓகேம்மா. மைண்ட் செட் மாத்திக்கணும். ஆமா, நீங்க தாராளமா போகலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ நம்மளோட நோக்கம் ஓகேங்க என்ன? சார். நம்ம நோக்கம் என்ன? இப்போ வந்து வெறும் நோயை குணப்படுத்துறது மட்டும் நம்மளோட வேலை இல்லை. ஹீலருங்கிறது வந்து அவங்களுக்கு குணத்தையும் கொடுக்கணும்னு சொல்றோம். நல்ல குணமளிக்கணும்னு சொல்றேன் இல்ல. அவங்க குணமே கூட சில ஆமாங்க நேரத்துல சார். நாளடைவில் மாறலாமே நம்மளுடைய சப்போர்ட்டிவ்னால. ம். அதனால தாராளமா பண்ணுங்க. ஓகேங்க சார். ஓகேம்மா. தேங்க்யூங்க சார். தேங்க்யூ. ஏகே ஏகே பேசுங்க. இப்போ சோல் பாயிண்ட் வந்து நம்ம இன்னொருத்தருக்கு போடும்போது நம்ம போட்டுறோம். இப்போ செல்ஃபா நம்ம போடும்போது அதுக்கு ஆல்டர்னேட்டா பாயிண்ட்ல போட வாய்ப்பே முடியும். கிடையாது, வாய்ப்பே கிடையாது. யாராவது ஒருத்தருக்கு நீங்க ட்ரெயின் பண்ணி நீங்க பண்ணணும். அதனாலதான் அக்யூபஞ்சரை ஒவ்வொரு வீட்லயும் 2 பேர் படிக்கணும்னு சொல்றது. குறைஞ்சது 2 பேர் படிச்சா நல்லது. இல்லையா நீங்க அந்த பாயிண்ட் வரைக்கும் நீங்க லொகேட் பண்ணிட்டு அவங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்டு 3வது நபர் யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்டு அதே மாதிரி எனக்கும் போடுங்கன்னு கூட சொல்லலாம். தப்பு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு மோக்ஷா காமிக்கிற பழக்கம் தெரியுமா? மோக்ஷா தெரியுமா? தெரியாதுங்க. ஓகே ஓகே. ஏன்னா நீடில் போடுறதுக்கு பயமா இருந்தா அந்த மாதிரி இடத்துக்குலாம் மோக்ஷா காமிக்கலாம். ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஊசி குத்துறதுக்கு பயமா இருந்தாலோ லொகேஷன் டவுட் இருந்தாலோ மோக்ஷா காமிக்கலாம். ஓகே ஓகே. எனிவே நீங்க யாராவது ஒருத்தர் ட்ரெயின் பண்ணி தான் இல்லைன்னா உங்களை ஹீலருக்குள்ள யாராவது பக்கத்துல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு உங்களுக்கு நீங்க மாத்தி கூட போட்டுக்கணும். ஓகே ஓகே. சார் இன்னொரு டவுட்டுங்க சார். சொல்லுங்க மேடம். சார் இப்போ ஒரு சில பேஷண்ட்ஸ் வரும்போது மட்டும் நம்மளுக்கு வந்து ஒரு சில நெகட்டிவா தோணுதுங்க சார். அவங்கள பார்க்கும்போது இவங்க திருப்பி வரமாட்டாங்க, இவங்களுக்கு கியூர் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நெகட்டிவ் வருது இல்லைங்க சார். அதுக்கு என்ன காரணம் சார்? அவங்க தான் காரணம், நீங்க காரணம் அது கிடையாது. நம்ம ஏன்னா நான் சொன்ன பாருங்க, முதல்ல நம்ம பைக்ல போகும்போதோ வீட்டுல இருந்து ஆபீஸ் போகும்போதோ நம்ம பார்க்காத சில பதிவுகள்லாம் கூட நம்மள வந்து பதியம் பாருங்க. அந்த மாதிரி நம்ம சுற்றுப்புற சூழலே நம்மள வந்து அதனுடைய சிந்தனைகளை நம்ம கொண்டு வரும். அப்போ அவங்களுடைய ஆரா லெவல் வந்து அந்த அளவுக்கு ஒரு மோசமா இருக்கு. அதை உங்களை வந்து சொல்லிட்டு போகுது, அவ்வளவுதான், இன்ஃபார்ம் பண்ணுது. நல்லது அப்படின்னா நீங்க வந்து ரொம்ப சென்சிட்டிவா அவேரா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதை நீங்க மதிச்சு அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் பண்ணுங்க. ஓகேங்க சார். அது தப்பானது ஒரு சில பேஷண்ட் வரும்போது நம்மளுக்கு தோணுதுங்க சார், இவங்க திருப்பி வரமாட்டாங்க அப்படின்னு தோணும்போது அவங்க அந்த மாதிரி ரெகுலரா வர்றதில்ல, ஃபாலோ பண்றது இல்ல. எஸ். அதனால அவங்கள 2வது ரொம்ப நாள் பொறுத்து வந்தாலும் நம்ம ஒண்ணுமே கேட்காதீங்க. ஒண்ணுமே நடக்காத மாதிரி வாங்க உட்காருங்கன்னு ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். யாரையுமே நீங்க வந்து என்ன பண்ணாதீங்க, உங்க மனசுல அவங்கள வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்காதீங்க. இவங்க ரெகுலரா வரணும், இவங்க அங்க வந்தாங்க, இவங்க வரல, இவங்க பாவம் இப்படி கஷ்டப்படுவாங்கல்ல அப்படின்லாம் நீங்க ஃபீலே பண்ணாதீங்க. பேஷண்ட்டை பார்த்துட்டீங்கன்னா அவங்க சீட்டை விட்டு எழுந்து போனோம்னா மறந்துடணும். ஓகேங்க சார். அவங்கள ஃபோன் பண்ணி கூட கேட்டுறாதீங்க, நல்லா இருக்கிறீங்களான்னு. ஓகேங்க சார். ஆமா, அவங்க யாராவது ஃபோன் பண்ணி பேசினாங்கன்னா மட்டும் நம்ம ஆன்சரபிளா இருந்தா பரவாயில்ல. நம்ம வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே கூடாது. அப்ப என்ன பண்றோம்னா நம்ம பேஷண்ட்டுங்களை கேரி பண்றோம் நம்ம மைண்டுக்குள்ள. அதோட பெரிய பேர்டன் ஆச்சு, அது வேண்டாம்.
ஓகேங்க சார். ஓகே. சார் இப்ப ட்ரீட்மெண்ட்டே நம்ம இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா பார்க்கணும் அப்படின்னா, நம்ம செல்ஃபா என்ன பண்ணிக்கணுங்க சார்? நாலேட்ஜ் இன்க்ரீஸ் ஓகே. பண்றது ஓகேங்க சார். அத தாண்டி சூப்பர். வேற ஏதாவது நம்ம பண்ண முடியுமாங்க சார்? ஆக்சுவலா நம்ம வந்து ரெகுலரா பண்ணிக்க வேண்டியதுன்னா, ரொம்ப உங்களுக்கு எனர்ஜெட்டிக்கா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஸ்ப்ளீன் 6 P6 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்மள அழகா எனர்ஜெட்டிக் பண்ணி வச்சுக்கும். ஒரு நாளைக்கு ஈவன் வாரத்துல ஒரு நாள் கூட போடலாம். ஒண்ணுமே தப்பே கிடையாது. ஓகேங்க சார். ஸ்ப்ளீன் 6 அண்ட் PC6 இது ரொம்ப நல்ல ஓகே. ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாயிண்ட் இது. நம்மளோட கான்ஃபிடன்ஸ் ஓகேங்க சார். லெவலை ரொம்ப நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். நமக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை அழகா செய்யலாம். என்ன காரணம் அப்படின்னா, இந்த மூணுத்துலயுமே வந்து 3 சேனல் கிராஸ் ஆகிற பாயிண்ட்ஸ் இதெல்லாம். அதனால ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஃபாலோ பண்ணிக்கங்க, நல்லா இருக்கும். நம்ம வாரத்துல ஒரு நாள் கூட போடுங்க, ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. ஓகேங்க சார். இது நார்மல் நீட்லிங் மெத்தட்லயே போட்டுக்கலாமாங்க சார்? நார்மல் அதாவது ஸ்கின்னுக்கு மேல ஸ்ட்ரெயிட்டா நின்னா போதும். அதான் ஓகேங்க டானிஃபிகேஷன். சார். அதுக்கு கீழே ஓகேங்க. உள்ள டீப்பா போறதா உங்களுக்கு வந்து செடேஷன் சொல்லுவாங்க. மசில்ல போறதா வந்து உங்களுக்கு வந்து பெர்பெண்டிகுலர் சொல்லுவாங்க. நம்ம சும்மா மேலோட்ட போடுங்க, டானிஃபிகேஷன் பண்ணா போதும். ஓகேங்க சார். ஓகே. ஓகேங்க சரி, சார். இப்போ தேங்க்யூங்க சார். P6 சொல்லியிருந்தீங்களே, எதுப்பா? P6 ஆமாங்க. இப்போ அது வந்து லியோ கனெக்ட் பாயிண்ட் வந்து சோர்ஸ்ல இருந்து எடுக்கிறோம். அது நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணலாங்க வாரத்துக்கு ஒரு லியோ time? கனெக்ட் பாயிண்ட் தாராளமா வாரத்துக்கு ஒரு தடவை, மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை. லியோ கனெக்ட் பாயிண்ட் என்ன பண்ணும், எல்லா சேனலையும் கனெக்ட் பண்ண போகுது, அவ்வளவுதான். அது எங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்ண போகுது? வேஸ்டே பண்ணாது. ஓகே. அப்புறம் தாராளமா. இன்னொரு, இப்போ நம்ம ம் அந்த நாடி பிடிச்சி பார்க்கும்போது ஒரே ஒருத்தர் மட்டும் செக் பண்ணும்போது நம்ம ஹேண்ட் சிவர் ஆகுற மாதிரி ஃபீல் இருக்கு. ஒரே ஒருத்தருக்கு மட்டும் அந்த மாதிரி நடந்தது. ரெண்டு அது என்ன? காரணம் இருக்கலாம். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து யாங் ரொம்ப ஹையா இன்க்ரீஸா இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ யாங் ரொம்ப அதிகமா இருந்தா மட்டும்தான் நமக்கு ஷிவரிங் மாதிரி வரும். ஓ, அப்போ யாங் எப்போ அந்த மாதிரி ஹையா இருந்தா மட்டும் அவங்களுக்கு வந்து நீங்க வந்து யாங் சேனல்ல நீட்லிங் பண்ணணும், பேலன்சிங் பண்ணணும். பேலன்சிங் சரிங்க. பண்ணா சரியாயிடும். ஓகே. அதுக்கு ஈஸியான பாயிண்ட்னா உங்களுக்கு UB62 இல்லைன்னா வந்து SI3 எது வசதியா இருக்குதோ அதை போட்டுக்கணும். ஓகே. ம். இது நம்ம சைடுல எதுவும் ஃபால்ட் இல்லைங்க சார்? அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. நீங்க சென்சிட்டிவா இருக்கிறீங்க, அவ்வளவுதான். ஓகே. நல்லது தானே, சென்சிட்டிவா இருக்கிறீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. செல்வரத்னம் பேசுங்க சார். சார், நீங்க அந்த கிட்னி கிளாஸ்ல நான் கவனிச்சப்போ, இந்த இர்ரெகுலர் பேஷண்ட்டுக்கு K5 போடுங்க, K7 போட சொன்னீங்க. அது நான் சரிங்கம்மா. போட்டேன், ஒரு மேத்ஸ் டீச்சர். சரிங்கம்மா. அவங்களுக்கு நல்லா ஆயிடுச்சு. பட் இன்னொரு டீச்சர் வந்தாங்க, இதே ப்ராப்ளம்னு சொல்லி வந்தாங்க. ம் அவங்க போட்டப்போ அடுத்த நாள் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க ப்ளீடிங். ம் ம் அப்ப ம் என்ன காரணங்க சார்? ரெண்டு காரணம். ஒன்று, அவங்களுடைய சொல்ல தெரியல, என்ன நோய்ன்றத சொல்லும்போது சொல்ல தெரியல. இல்லை நீங்க பல்ஸ் பார்த்துட்டு போட்டீங்களா, அவங்கள கேட்டு போட்டீங்களா? அவங்க சொன்னதை வச்சு தானே பல்ஸ் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டும் பண்ணீங்க. போட்டேன், பல்ஸ் கேட்டதை வச்சும் போட்டேன். ஓகேம்மா. பல்ஸ் எப்படி இருந்தது அப்போ? அவங்களோட கிட்னி பல்ஸ் எப்படி இருந்தது? அது கொஞ்சம் ஒரு பல்ஸ் கம்மியா தான் இருந்தது. ஓகே. பல்ஸ் கம்மியா இருக்கும்பொழுது அவங்களுக்கு வந்து ப்ளீடிங் அதிகமாச்சுன்னு சொல்றாங்களா? பல்ஸ் கம்மியா இருக்கும்போது ப்ளீடிங் அதிகமாகாது. பல்ஸ் அதிகமா இருந்தால் தானே ப்ளீடிங் அதிகமாகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், ஒரு பேஷண்ட்டுக்கே இன்னொரு பேஷண்ட்டுக்கும் சேம் ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணவே முடியாது. அக்குபஞ்சர்ல, ஹோமியோபதியில் எப்படி வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு மாதிரி பார்க்கணுமோ, அவங்களோட கான்ஸ்டியூஷனை பார்க்கணுமோ, அந்த மாதிரி இதுலேயும் நம்ம வந்து பார்க்கணும். அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் என்ன, அவங்களோட ஏஜ் என்ன, அவங்க எப்படி வந்து இருக்கிறாங்கன்றதை வச்சு அந்த மாதிரி ஒரு டவுட் எப்பயாச்சும் உங்களுக்கு வந்ததுன்னா, இந்த மாதிரி K5 கிளப்ட் பாயிண்ட்டுக்கெல்லாம் போகாதீங்க. ஸ்ட்ரெயிட்டாவே நேரா நீங்க என்ன பண்ணுங்க, சோர்ஸ் பாயிண்ட்டுக்கு போயிடுங்க. எல்லா மண்புள்ளிக்கும் போயிடுங்க. மண்புள்ளின்னா நம்ம சொல்றது ஒரு அந்த இஷ்யூல வரும்போது SP3 liver 3 K3 அப்படி வருது இல்லைங்களா, அந்த 3க்கு போயிடுங்க, அவ்வளவுதான். பெயின் இருக்கிறதுக்காக வேண்டி K1 போட்டேன் சார், நல்லா ஆயிடுச்சுனாங்க. ஓகே. பட் ப்ளீடிங் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றும் பயமே கிடையாது, அதை பத்தி ஒன்றும் பயமே கிடையாது. ஈவன் நீட்லிங் நீங்க நீட்லிங் போடுறீங்களா என்ன? ஓகேங்க சார், நீட்லிங் தாங்க பிரதர். ஓகே. டன். ஒன்றும் ப்ராப்ளம். ஓகே. எவ்வளவு நேரம் போடுவீங்க?
28 minutes அப்படி. ஓகே, குட் 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 குட். போதும், அவ்வளோதான். ஓகே சார். ஓகே, அது எது ப்ராப்ளம் இல்லைங்களா அதெல்லாம் சார்? ஒன்றுமே கிடையாது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. திருப்பி அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அது ஹெவி ப்ளீடிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பேலன்சிங் பண்ணிவிடுங்க, K3 போடுங்க, பேலன்சிங் ஆகிடும். ம். அது நெக்ஸ்ட் டைம் K3 போட்டது அனுப்புனேன் சார். ஆமாம், பேலன்சிங் ஆகிடும். வெரி குட், அதான் ஐடியா. அதானா வரும் உங்களுக்கு, ஆக்சுவலாக செய்ய தான் வரும். ஓகே, ஓகேங்க சார். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. சார். தேங்க்யூ. சார் டைம் ஆயிடுச்சுங்க சார். ஓகேம்மா, முடிச்சுக்கலாமா? ஏதாவது மீதி டவுட் இருந்தால் குழுவில் கேட்க சொல்லுங்க, பார்த்துக்கலாம். ஓகேங்க சார். தேங்க்யூம்மா, தேங்க்யூம்மா. ராணி இருக்கீங்களா? இருக்குங்க மேம், இருக்குங்க. vote of thanks சொல்லலாம். தேங்க்யூங்க சார். சொல்லிடுங்க. ஓகேங்க மேம், ஓகே, தேங்க்யூ. ஓகே, சுந்தரம் சார், தேங்க்யூங்க சார். நிறைய Thank you. இன்ஃபர்மேஷன்ஸ் எங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சதுங்க சார். ஓகேம்மா. மனம் பத்தி நம்ம ஒரு பேஷண்ட்ஸை கையாளும் போது நம்ம ம். அவங்களோட மனநிலையை நம்ம எப்படி பார்க்கணும், அவங்க வந்து சொல்றது வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிற ஈஸியான வழி ம். சொல்லி எல்லாமே கண்டிப்பா. நிறைய சொல்லியிருக்கீங்க சார். அதே மாதிரி நான் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டேங்க சார். இந்த ப்ளீடிங் பத்தின பாயிண்ட்ஸ் எல்லாமே எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சுதுங்க. நான் இன்னைக்கு இப்போ ரீசெண்டா தான் மீட்டிங் அட்டன் பண்ணும்போது நிறைய பாயிண்ட்ஸ் நிறைய தெரிஞ்சிருக்குதுங்க. சோர்ஸ் Okay. பாயிண்ட்ஸ் எல்லாமே எப்படி நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படிங்கறதும் எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருக்குங்க சார். தேங்க்யூங்க சார். ரொம்ப நிறைய விஷயங்கள் கேதர் பண்ண முடிஞ்சதுங்க. தேங்க்யூங்க சார். தேங்க்யூ, தேங்க்யூம்மா, தேங்க்யூ. தேங்க்யூங்க சார். அதே மாதிரி இன்னைக்கு நம்மளுக்கு ஜூம் மீட்டிங் கனெக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண தனலட்சுமி மேம்க்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேங்க. அதே மாதிரி தேன்மொழி மேம் மீட்டிங் ஆரம்பிச்ச வெல்கம் பண்ண தேன்மொழி மேமுக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேங்க. அதே மாதிரி ஹீலர் சார் மகேஷ் சாருக்கும் பிந்து மேமுக்கும் அப்புறம் நம்ம பாலாஜி சாருக்கு இது எல்லாத்துக்குமே வந்து நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேங்க. தேங்க்யூங்க சார். தேங்க்யூ ஆல். மீட்டிங் அட்டன் பண்ண எல்லாத்துக்குமே நன்றிங்க. தேங்க்யூ ஆல். தேங்க்யூம்மா. தேங்க்யூ சுந்தரம் சார், கிரேட் பிரசன்டேஷன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். திருப்பி அடுத்து பிளான் பண்ணுவோம் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ ஆல். அடுத்த மீட்டிங்ல எல்லாரும் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஓகே, தேங்க்யூ.